Hey, hi guys. Welcome to Vita Cricket and one of the legend of Indian cricket and world cricket ஓட biggest influencer of white இந்த ஒயிட் ஜெர்சியை வந்து போட்டு வேர்ல்ட்ல இப்போ அந்த 2020 ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததோ ஓவரால் கிரிக்கெட் வாட் எவர் தேர் பிளேயிங் இன் கண்ட்ரி ரைட் நவுல இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு இப்போ he said bye and we have to really been put under sudden shock தான். ஏன்னா ஒரு ஆஷ் வந்து ரிட்டையர்ட் ஆனாரு, அதுவுமே ஒரு பார்த்தா இஸ் நாட் ஆன் த ஃபீல்டு. தென் அகெயின் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட், நம்மளோட அந்த ஆஸ்ட்ரிச் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இஃப் நாட் ஐ வில் புட் இட் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன், அதையுமே நீங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு விராட் கோலிக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மாதிரி தான். லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து அதில் இருக்க போகுது. ஸோ வி ஹேவ் தாரிக், சஃபி அண்ட் ஹரி ஸோ இன் திஸ் வீடியோ. ஸோ யூஸ்வலா என்ன அஜெண்டான்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ தென் வில் டாக் லாட் ஆன் திஸ். ஏன்னா மூணு லெஜெண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அஸ்வின், ரோஹித், விராட், மூணு பேருமே தே ஹேவ் அனௌன்ஸ் தேர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஃபீல்ட். அதுல வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஏரா மாதிரி ஜென்ரலாவே பிக்கஸ்ட் லெஜெண்ட்ஸ் போத் ஆஃப் தம். எஸ்பெஷலி விராட் கோலி மாதிரி ஒரு ஆளுமே வந்துட்டு அகைன் ஹி ஹேவ் டேக்கன் திஸ் போஸ்ட். ஒரே ஒரு போஸ்ட்ல வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதே ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் நினைச்சோம் அது வந்துட்டு ஒரு பேரடி அக்கௌண்ட்டோ இல்ல வந்துட்டு இட்ஸ் சம்திங் பிராங்க் மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆச்சு. பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி வெரி பிக் மிஸ். ஸோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு வி ஹாவ் ஃபியூ டாபிக்ஸ். அவரோட மெமரிஸ், ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த சில கிரிக்கெட்டர்ஸ்ல விராட் கோலி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அவரோட மெமரிஸ் எப்படி எங்களுக்கு இருந்தது, மெமரி எந்த மாதிரி நாக்ல இருந்து தெரியும், எப்ப இருந்து அவர் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், வாட் இஸ் இஸ் இம்பாக்ட் இன் ஏர்லி பார்ட் ஆஃப் ஆர் கெரியர் வேர் வி ஸ்டார்டட் வாட்சிங் த கேம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வி ஹேவ் அவர் ஃபேவரட் மொமெண்ட்ஸ் அண்ட் ஃபேவரட் நாக்ஸ். ஏன்னா நிறைய நாக்ஸ் ஆடி இருக்காரு அவரு. ஸோ அந்த நாக்ஸ்ல எங்களோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நாக்ஸுமே பத்தி பிரீஃபா நம்ம பார்ப்போம். And then we'll discuss on Virat Kohli, the captain, and his whole contribution to the Indian test team. ஏன்னா அவர் அடிச்ச அந்த 8 ரன்ஸ்ன்றத தாண்டி எல்லாருமே 10,000 அடிக்காம வந்து ஒரு போயிருக்க கூடாது. அதெல்லாமே நடுவுல நடந்த நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் இல்லாம ஓவரால் வேர்ல்ட்ல டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இந்த அளவுக்கு ரன் த்ரூ பண்ணுது அப்படின்னா வந்து இந்த T20 ஏரால விராட்டோட ரோல் நிறைய இருக்கு. அதை பத்தி என்னென்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் who's the next next விராத்ன்ற வேர்ட்க்கு இப்போதைக்கு யாருமே தகுதி இல்லை அப்படின்றதுனால we have decided to take who's gonna take the baton forward அப்படின்ற இது. ஏன்னா சச்சின் அப்போ இருக்கும்போது there is a sense, டிராவிட் போகும்போது புஜாரா வாஸ் ஹேவிங் தட் சார்ட் ஆஃப் ரன் எஸ்பெஷலி இன் ரெட் பால். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு யார் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டேக்கிங் ஃபார்வர்ட் பண்ண போறா விராட் கோலியோட ரோல் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் வீல் ஹேவ் ரீசன் ஃபார் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் அதுதான் வந்து பெரிய கொஸ்டினா இருக்கும். வில் ட்ரை நாட் டு ஸ்பெகுலேட் வாட் ஆர் த ரீசன் மைட் பி அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசுவோம். அது மட்டும் இல்லாம இது ரைட் டைமா அப்படின்றத நம்ம சீரியஸ் டிஸ்கஷனை லாஸ்டா வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த agenda today. So straight away we'll get into reminisce of Virat. So how you people really get to know Virat? First, Virat Kohli, the player வந்துட்டு எப்பல இருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? when have you got to know about him ன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ விராட் வந்து அந்த 2008 ஸ்ரீலங்கா சீரீஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லைக் பொதுவாக டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டா அந்த 2012 ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல அதுக்கு முன்னாடி டெபியூட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2012 ஆஸ்திரேலியால போய் ஆன அடிரேட்ல அந்த ஒரு வயசுல அடிரேட்ல போய் செஞ்சுரி அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து சிலிர்த்து போய் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்லயே ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் லைக் ஒரு 26 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்துல ஒரு ஆஸ்திரேலியால அவையில போய் செஞ்சுரி அடிக்கிறதுலாம் வந்து நான் பூரிச்சு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அந்த மாதிரி சச்சின், டிராவிட், அதுக்கப்புறம் விராட் கோலி. ஸோ அவங்க 2 பேரும் என்ன ஒரு மாதிரி ஒரு லெகசியை வந்து அந்த 2000 to 2010 டெக்கேட்ல எப்படி கொண்டு போனாங்களோ, அதுக்கப்புறம் இந்த 2011ல இருந்து விராட் கோலி அந்த எங்கேஜ்ல வந்து அவர் அந்த ஒரு டைம்லயே அந்த பேட்டனை பாஸ் பண்ணி அவர் எடுத்து அந்த அருவாள் எடுத்து போட்டதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியால போயிட்டு 2014ல சண்டை செஞ்சதா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு அப்படிதான் நான் விராட்டை பார்த்து இதுவானா. என்னோட அப்புறம் என்னோட ஃபேவரட் நாக்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் இதுல சொல்றேன்.
இப்போ வந்து நான் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிரிக்கெட் வந்து பார்க்க ஆரம்பிச்சது 2007. அதுல இருந்து அந்த காமன்வெல்த் பேங்க் சீரிஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, அதுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு க்ளோஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த டெக்கேட்ல பாத்தீங்கன்னா கிரேம் ஸ்மித் லெட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு டாமினன்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோம்ல இருக்கட்டும் சரி, அவேல இருக்கட்டும் சரி. ஸோ தட் டீம் ஹேட் மை லைக்கிங் சின்ஸ் த ஃபர்ஸ்ட். அவங்க பார்க்கும்போது யாரா அவங்க ஒரு டீமை பார்க்கவே பயமா இருக்கு. பீட் அந்த bowling யூனிட்டா இருக்கட்டும், அந்த அக்ரெஷன் தே பிரிங் ஆஸ் அ யூனிட். பிளேயிங் 11 வரும்போதே தே கிரியேட் அ ஃபியர் ஃபேக்டர் அமங்ஸ்ட் ஆப்போனன்ட்ஸ், பீட் ஓவர்சீஸா இருக்கட்டும், ஹோம்ல இருக்கட்டும் சரி. இப்படி பார்த்துட்டு ஒரு டீமை லைக் பண்ண நமக்கு ஒரு இந்தியன் ஃபேனா ஒரு ஏக்கம் ஆப்வியஸ்லி இருக்கும். நமக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர், ஏன்னா வி ஹேவ் பீன் குட் பாய்ஸ். அந்த போஸ்ட் கங்குலி ஏரா வந்து வி ஹேவ் பீன் குட் பாய்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் ஃபார் லாங் லாங் டைம். அப்படி பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் பீங் த ட்ரூவஸ்ட் ஃபார்மேட் அண்ட் ஃபார்மேட் விச் ஐ லவ் த மோஸ்ட். அப்படி ஒரு கேமுக்கு வந்து விராட் கோலி மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரும்போது ஹீஸ் டேக்கிங் த ஃபைட் டு த ஆசீஸ். ஆசிஸ் தான் தே செட் த ஸ்டாண்டர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரெஷனா இருக்கட்டும் சரி, ஸ்லெட்ஜா இருக்கட்டும் சரி. பீப்புள் மே டிபேட் இட் இஸ் வந்து நாட் நீடட் ஃபார் த கேம். பட் நான் பார்த்து வளர்ந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபேக்டர் ஆஃப் கேம் வந்து அது ஸ்லெட்ஜிங் ஒரு பெரிய ஃபேக்டர். அது நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ற ஒருத்தர் ஸ்லெட்ஜ் பண்ணும்போது திருப்பி ஹீ ஸ்லெட்ஜிங் பேக் அண்ட் ஹீ இஸ் ரீபேயிங் வித் த பேட் ஆல்சோ. அப்படி பார்க்கும்போது யாரா அது இவ்வளவு ஃபயரியா இருக்கு. அதுவும் வித் தட் யங் ஏஜ், வி வர் ஆல்சோ ரிலேட்டிவ்லி யங். ஐ வாஸ் ரிலேட்டிவ்லி யங் அட் தட் டைம். ஸோ நான் பார்க்க ஐ வாஸ் ஃபீலிங் த சேம் அக்ரெஷன் ஆஸ் அ வியூவரா இருக்கட்டும் சரி. ஐ வாஸ் சேரிங் ஃபார் ஹிஸ் எவ்ரி 100 இருக்கட்டும் சரி. ஃபீல்ட் அவர் வரும்போது அவர் கிரியேட் பண்ற அந்த ஆராவா இருக்கட்டும், அந்த பிரசன்ஸா இருக்கட்டும், நமக்கு பார்க்கும்போது நம்மளே ஒரு மேட்ச்ல இன்வால்வ் ஆகி இறங்கி செய்யணும். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி நான் பார்த்து வளர்ந்த இந்தியா இது கிடையாது. அண்ட் ஃபார் ஒன்ஸ் someone is trying something new and it is like for an approach who is followed by overseas team. நம்ம ஊர்லயும் ஒருத்தர் இப்படி கொண்டு வந்தது எனக்கு அது வந்து that was the moment I fell in love with this character towards, அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஒரு ஃபார்மேட்ல பண்ணும்போது that is where I started following him closely. வந்து விராட் கோலின்ற ஒரு கேரக்டர் வந்து அஃப்கோர்ஸ் அண்டர் 19லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஜெயிச்சது அந்த அண்டர் 19 ஸ்குவாடே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் அப்போதான் அந்த அண்டர் 19 கிளியரா டெலிகாஸ்ட் பண்ணி நான் பார்த்தது. அப்பயே விராட் கோலின்ற ஒரு நேம் தெரியும், அந்த பிடிஎம் பேட்டை சுத்திட்டு வர விராட் கோலி. ஸோ சின்ஸ் இப்போ நம்ம ஒரு ரெட் பால் பத்தி பேசுறதுனால எனக்கு ஒரு விராட் கோலி வந்து ஒரு ஜாம்பவானா, லைக் இஸ் கோயிங் டு பி அ ஜாம்பவான் அப்படி எப்போ தெரிஞ்சுச்சோ அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் தான் அஃப்கோர்ஸ் 2012 அண்ட் 2012 அடிலைட் கேம் தான். ஸோ பிஃபோர் தட் நான் ஏன் விராட் கோலி வந்து அந்த கேம்ல தான் வந்து இட் மேட் விராட் கோலி இஸ் கோயிங் டு பி ஜாம்பவான்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இந்தியானா சச்சின், டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன், கங்குலி, அவ்வளவுதான். இட்ஸ் வாசிம் ஜாஃபர் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ், முரளி விஜய் அப்படின்னு ஒரு பிளேயர்ஸ் இருந்தாலுமே அவங்களாம் வந்து லைக் அவங்களாம் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு பி லாங்கர் ஃபார் லைக் 6 to 7 years. அவங்க தாங்குவாங்களான்ற ஒரு மென்டாலிட்டியே இருக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் சச்சின், கங்குலி, ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நியூ பிளேயர்ஸ் வருவாங்க, வாசிம் ஜாஃபர் வருவாரு, முரளி விஜய் வருவாங்க போவாங்க, தட்ஸ் இட். பட் யார் மேலுமே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது. அஃப்கோர்ஸ் எனக்குமே இருந்தது இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ வில் கோ ஃபார் சச்சின் தான் ஜெயிக்க வைக்க போறாரு, இல்லைன்னா டிராவிட் தான் ஜெயிக்க வைக்க போறாருன்னு தான் இருக்கும். ஸோ அந்த சீரீஸ் வந்து 2012 வந்து இந்த மிடில் ஃபிங்கர் இன்சிடென்ட் வந்து யாரா இந்த பையன், லைக் வை ஒரு மீடியா வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிளேயர் சுட்டி காட்டிட்டு விராட் கோலி சொல்றவங்களுக்கு யார் இந்த பையன், லைக் இவங்கிட்ட என்ன இருக்கு, இவனை ஏன் வந்து மீடியா வந்து இப்போ டார்கெட் பண்றாங்க. அவ்வளவு ப்ரெஷர் ஒரு சின்ன பையனுக்கு விழும்போது அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம பேசிக்கா ஒரு ஹியூமனா என்ன பண்ணுவாங்க, குறுக்கி போயிடுவாங்க. அண்ட் ஐ தாட் லைக் அந்த வயசுல நம்மளே ஒரு சின்ன பசங்க தான், நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. பட் வி தாட் லைக் இவன் என்ன இப்படி பண்றான், லைக் இவன் தாங்குவானா அப்படின்னும் போது அப்படி தாங்கி குறுக்கி போகாம எக்ஸ்ப்ளோர் பண்ணது அந்த 2012 அடிலைட் கேம், அடிலைட் ஓவல். அண்ட் ஐ திங்க் ஜான்சன் அந்த இன்சிடென்டா இருக்குமே, இப்போ வரைக்குமே இட்ஸ் லைக் a template for விராட் கோலி. அந்த கேம் ஐ ரியலி ஃபெல்ட் this guy is not going to be for just 2 to 3 years. He's going to be someone who is going to carry India for a long time அப்படின்றதுதான். ஈவன் தோ விராட் கோலியுமே வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அந்த கேம் தான் வந்து he is par with test cricket தெரிஞ்சது அந்த சீரீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் தட் இஸ் வை ஐ நோ விராட் கோலி. அண்ட் அன்னைக்கு ஒரு சின்ன பையனா ஒரு விராட் கோலியை பார்த்தது, till now he is giving the same spark whenever he plays, especially with Australia. It is a great moment. I enjoyed my whole cricket career watching him and I was grown along with him ன்றது வந்து ஒரு pride of respect நான் எடுத்துப்பேன். ஸோ ஃபார் மீ எனக்கு வந்துட்டு இந்த 2000 எனக்கு ஜென்ரலாகவே நான் கிரிக்கெட் மட்டும்தான் பார்ப்பேன். அது பெருசாக சொல்லி பதிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
எனக்கு இந்த விராட் கோலியை பத்தி தெரிய வந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. எல்லா பெரிய பிளேயருக்கும் அது ஆஷர், ரோஹித் எல்லாமே தாண்டி விராட்டோட இன்சிடென்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு பிளேயர் வந்து சச்சின் டெண்டுல்கர் எப்படி வந்துட்டு அவங்க ஃபேமிலியில வந்து பெரிய லாஸ் இருந்தாலும் கேம்ல வந்து ஆடினாங்கன்னு சொன்ன மாதிரி, விராட் கோலி ஒரு பையன் வந்துட்டு 18 இயர் ஓல்டு, இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டாரு ஆனா அடுத்த நாள் வந்துட்டு கேம் ஆடினான் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு அது யாருன்னு சொல்லி தெரியணும்னு ஆசைப்பட்டு தான் ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் மை ஃபாதர். அது வந்து விராட் கோலின்னு எனக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ தென் அது 18 இயர் ஓல்ட்ல வந்து கர்நாடகால ஆடும்போது தான் சொல்லும் போது எனக்கு அந்த எஃபர்ட் தான். இப்ப விராட் கோலியை வந்துட்டு எப்படி நான் ரோஹித் சர்மா நினைச்சாலே அந்த 2011 வர்சஸ் விராத்தா ரோஹித்தா அந்த டெஸ்ட் மேட்ச் இதுல வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி, விராட்னாலே எனக்கு வந்து அவங்க அப்பா இறந்து போயிருந்து அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு கர்நாடகா அகைன்ஸ்டா வந்துட்டு ரஞ்சி டிராஃபில ஆட வந்தது தான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட். அப்போ வந்துட்டு எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஒரு பிளேயர் அடிப்பாங்கன்னா பர்டிகுலரா இந்த பிளேயர் அந்த பிளேயர்ன்ற மாதிரி பார்த்தது இல்ல, கண்ட்ரி தான் வின் பண்ணுன்ற மாதிரி இருக்கும்போது எந்த பிளேயருமே இன்டென்சிட்டி வந்துட்டு மேட்சே பண்ணதில்லை. நம்ம இங்க உட்காந்துட்டு ஒண்ணு ஃபீல் பண்ணுவோம்ல, அதாவது வந்துட்டு கண்ட்ரி வின் பண்ணணும்டா அப்படின்றது வந்து ஆன் ஃபீல்ட்ல வந்துட்டு, ஏன்னா கேப்டன் MS தோனி காமர், சச்சின் ஐ மீன் அவருமே காமர் தான் நான் பார்த்து வளர்ந்த போது. பட் ஆனா நான் என்ன இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபீல் பண்றேனோ அது கிரவுண்ட்ல ஒருத்தன் வந்துட்டு பண்ணான், அவன் தான் விராட் கோலி. ஸோ தட் இஸ் வெரி எமோஷனல் கனெக்ட் அந்த டைம்ல இருந்தே. ஏன்னா நமக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு வளர்க்கல. ஏன்னா கிரிக்கெட் பாக்குறதோ கிரிக்கெட் விளையாடுறதோ வந்துட்டு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது பெருசாவும் பர்சியூ பண்ண விட மாட்டாங்க. ஆனா அவங்க அப்பாவுமே இறந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரீமை நான் பர்சியூ பண்ணுவேன் நினைக்கிறவனோட வெறி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு அப்ப புரியல ஜென்ரலாவே. லேட்டர் பார்ட் ஆஃப் த கெரியர்ல இந்த அடிலியர்ல இவங்க சொன்ன மாதிரி அடிச்ச 100 இருக்கும்போது பீப்புள் கம் அண்ட் ஸ்கோர் 100 அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்கன்னு. ஆனா இந்த 2000 அவன் விராட் கோலி வந்துட்டு 18 இயர் ஓல்டா இருக்கும்போது அங்க கர்நாடகா அகைன்ஸ்ட் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஆடின மேட்சோட எஃபெக்ட் 2014 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஐ ஸ்டார்டட் பிலீவிங் ஹி இஸ் அ கிங் அப்படின்னு. பேட்ச்ல வந்துட்டு இந்தியாக்காக அடி வாங்கி, ஐ மீன் யூ கேனாட் ரியலி சே ஹவ் அன் இந்தியன். இப்போ எல்லாரும் இப்ப வார் வந்துட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஐம் நாட் ட்ரைங் டு கம்பேர் த மெட்டஃபர் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் இஸ் யூ ஹேவ் நெவர் சீன். ஏன்னா நான் பிராட் அப் பண்ணி வரும்போது நோபடி வாஸ் ஸ்டுட் பிகாஸ் சச்சின் டெண்டுல்கர் ஹேஸ் எவ்ரிதிங் நேச்சுரலி. அவருக்கு வந்து எபிலிட்டி வந்து நேச்சுரலா ஃப்ளோ ஆகும், அவர் படைக்கப்பட்டவர், அதனாலதான் காடுன்னு பேர் இருக்கும். ஆனா ஒருத்தன் உழைச்சு மட்டுமே வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்து ரீச் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 2014 ரீச் ஆகும்போது there was no question விராட் was a very very good white ball பிளேயர்ன்றது இருந்தது. இப்போ ரெட் பாலை கேரி பண்ணாதான் நீ சச்சினோட லெகசியே தூக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா மொத்த கண்ட்ரியே வந்து they have to find another ரெட் பால் பிளேயர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த 2014 விராட் கோலி வந்து பேட்ச்ல அடி வாங்கும் போது ஐ மீன் வாட் இஸ் ரியாக்ஷன், தட் இஸ் வாட் ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஹோல் கண்ட்ரி வில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அந்த ஃபியூச்சர்ல. அது அடுத்த 2014 வாங்கினது 10 வருஷத்துக்கு கண்ட்ரி எப்படி ரெட் பால் ஆடுன்றதுக்கான ஒரு மொமெண்டா நான் பார்த்தேன். அந்த சீரீஸ்ல தான் ஐ ஹவ் டிசைடட் ஹி இஸ் த கிங் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் ஹிஸ் கிரவுன் த்ரூ அவுட் அப்படின்ற மாதிரியான மொமெண்ட். ஸோ அந்த 2008 2006 அந்த ரஞ்சி டிராஃபில வாங்கி அந்த 2014 கிங்கா கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு வந்து அதே கிரவுனோட வெளில போகும்போது which I feel so not emotional. He is one of the most inspirational character which I have ever seen in my life at all. இது நான் எப்படி நான் கம்பேர் பண்ணுவேன்னா, நிறைய பேருக்கு வந்து தெரியும் மைக்கேல் ஜார்டன் சொல்லிட்டு பேஸ்கெட் பால்ல வந்துட்டு ஒரு தவறு. நான் இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஒரு இது பார்த்தது, ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டடான ஒரு ஆளு. ஸோ அதே மாதிரி எப்படி இருந்தாரோ அது மாதிரி விராட் கோலி வந்துட்டு எவ்ரிடே மோட்டிவேஷனுக்கும் ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேயராகவும் ஒரு இண்டிவிஜுவலாவே என்னால வந்துட்டு அதை வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்துட்டு என் லைஃப்ல ஏற்படுத்தியிருக்காரு. த மெமரி வில் நாட் கோ அவே அட் ஆல். பட் அதுதான் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட இம்பாக்டை பத்தி நம்ம தனியா அதை வச்சிருக்கும் போது அது எப்படி இம்பாக்ட் ஆச்சுன்றதை நம்ம அப்ப பார்ப்போம். நவ் வில் மூவ் ஆன் டு த ஃபேவரட் விராட் கோலி மொமெண்ட் அண்ட் மிஸ் நாக். ஸோ எது வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ் ஆர் லைக் எனி நாக்ஸ் விச் யூ வாண்டட் டு சே? ஃபேவரட் விராட் கோலி மொமெண்ட் அண்ட் நாக் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த 2014 இங்கிலாந்து டூர் வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ச் செட்டா இருந்துச்சு விராட்டுக்கு. ஸோ அது வந்து லைக் தினேஷ் கார்த்திக் இன்டர்வியூலுமே சொல்லியிருப்பான், லைக் இஃப் 50,000 பீப்புள் வந்து முடியாது அப்படின்னு சொன்னா திங்ஸ் ஆர் ஸ்டாக்ட் அப் அகைன்ஸ்ட் மீ, ஐம் கோனா டெஸ்ட் ஹவு குட் ஐ எம். ஸோ அந்த ஒரு 2018 டூர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்பேக். அதில் 149 அட் எட்ஜ்பாஸ்டன் மை ஃபேவரட் நாக். அது வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனான நாக். ஏன்னா
ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல போயிட்டு இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சாரு. ஏன்னா அந்த ஒரு இங்கிலாந்துல மட்டும் தான் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் பிளாக் எழுதுனாங்க, இது எழுதுனாங்க. அது எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் பண்ணி அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்கு தெரியுமா, கமான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கிஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு விராட்டோட அக்ரெசிவான டெஸ்ட் செஞ்சுரி செலிப்ரேஷன் அதுதான். அந்த அதையுமே நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் என் வீட்டில். அந்த ஒரு மொமெண்ட் வந்து லைக் எனக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃப்ல ஒரு ஹை இருக்கும் தெரியுமா, அந்த ஹை வந்து எனக்கு அந்த 2018 எட்ஜ்பாஸ்டன்ல அந்த செஞ்சுரி அடிச்சு அந்த செலிப்ரேஷன்ல கமான் சொன்னது வந்து will be etched in my hearts forever. மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்லலாம். பட் அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசினது அதெல்லாமே நான் வந்து ரொம்ப ஒரு கேட்சியான மொமெண்டா பாக்குறேன். மெயினா வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபில வந்து அவர் பண்ற செலிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட் மூமெண்ட். அதை வந்து நான் ஒரே ஒரு மூமெண்ட்டை சொல்லிக்கிறேன். மேக்ஸ்வெல் இது பண்ணிட்டு அந்த இந்தியாவில் இருக்கும்போது விராட் கோலி வந்து பவுண்டரியில வந்து கை இது பண்ணிட்டு ஒரு மாதிரி கிராம்ப் ஆயிடும் அவனுக்கு ஷோல்டர்ல. அதை வந்து மேக்ஸ்வெல் இமிட்டேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட் ஒன்று அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி பண்ணுவான் பாருங்க, எப்பா அதாவது சினிமாவே தோத்துருண்டா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி நான் நிறைய சொல்லுவேன். கண்டிப்பா இன்னொரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து எப்பவுமே அந்த கிரௌட் வந்து பூ பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப பூ பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன் கிரௌட் விட இங்கிலாந்து கிரௌட் ரொம்ப பூ பண்ணுவாங்க, வாய் பேச மாட்டானுங்க, ஊதிட்டே இருப்பானுங்க, ரொம்ப ஊதிட்டே இருப்பானுங்க. அந்த லார்ட்ஸ்ல வந்து ஒரு விக்கெட்டுக்கும் அந்த 60 years of hell out there அப்படின்றது வந்து அந்த அந்த ஹடில் சொன்னதா இருக்கட்டும், அதை வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணாங்க தெரியுமா மொத்த டீமுமே. விராட் கோலி வந்து ஆஸ் அ லீடரா ஒரு விக்கெட்டுக்கும் அப்படி ஒரு செலிப்ரேஷன். அதுல வந்து மெயினா அந்த இங்கிலாந்து கிரௌட் வந்து சத்தம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதுல வச்சுட்டு இது பண்றது, அதுக்கப்புறம் ஷட் த பீப் 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 அப்படின்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட் மூமெண்ட் கம்ப்ளீட் சினிமா. இப்போ வந்து நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி ஒரு அக்ரெஷனை பார்த்து ஒருத்தரை லவ் பண்ணும்போது, இப்போ கேமுக்கு வராங்க, ஒரு ஆஸ்திரேலியன் டூரா இருக்கட்டும், ஒரு 2014 தோனி வந்து இல்ல, அப்ப இருக்க டைம்ல டெஸ்ட் கேப்டன்சி, அப்ப விராட் வந்து இஸ் நாட் கமிங் ஆஃப் அ கிரேட் சீரீஸ் பிஃபோர் ஓவர்சீஸ் டூர்ல இங்கிலாண்டா இருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது ஒரு கேப்டன்சியும் வந்து விழுகுது. ஹவு யூ ஆர் கோயிங் டு டேக் யர் டீம் ஃபார்வர்ட், எஸ்பெஷலி வென் யூ ஆர் நாட் இன் அ குட் கிரேட் ஹேட் ஓவர்சீஸ் டூர் பிஃபோர். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதான் அக்ஷய் ப்ரோ ஏர்லியரா சொன்ன மாதிரி ஹெல்மெட்ல அடி வாங்கிட்டு how you stood up and how the team how he stood up and the knock after that redefined Indian cricket for the next 10+ years. அப்படி பார்க்கும்போது அதுவும் ஜான்சன் டேக் ஆன் பண்ணிட்டு he was silent. ஏன்னா நம்ம வந்து ஏர்லியரா சின்ன வயசுல 5 மணிக்கு எஞ்சி கிரிக்கெட் பாக்குறது வந்து அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன், ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படி பாக்குற ஒருத்தங்களுக்கு வந்து ஹேங் ஆன், we are not watching the same kind of cricketன்றது அந்த ஒரு பர்டிகுலர் நாள். ஏன்னா அடி வாங்கிட்டு ஒவ்வொரு 4க்கும் he targeted மிச்சல் ஜான்சன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது மிச்சல் ஜான்சன் இஸ் ஒன் ஆஃப் த அக்ரெசிவ் மோஸ்ட் அக்ரெசிவ் ஃபாஸ்ட் பவுலர். அப்பா அதுவும் அவர் அக்ரெசிவ், அவரை டெம்ப் பண்ணா he will fire rockets. இப்போ 2013 ஆஷஸ்ல வந்து அவரை டெம்ப் பண்ணும்போது he was firing bouncers next time. இப்போ பவுன்சரால அடி வாங்கின ஒருத்தன் மறுபடியும் வந்து he is reacting to Mitchell Johnson with the same fire. I was scared, okay, what is Mitchell Johnson gonna throw? He is throwing and he is hitting again. அதே அக்ரெஷனை திருப்பி காட்டிக்கிட்டே இருக்கும்போது fighting fire with fire. That's the first time I was, நான் கங்குலி ஏரால வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. ஸோ இது மாதிரி ஃபயர் டு ஃபயர் வந்து பார்க்கும்போது திஸ் இஸ் சம்திங் தட் வாஸ் வெரி நியூ டு மீ. போது இட் வாஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஒரு கிரிக்கெட் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு 5 மணிக்கு எஞ்சி பார்க்குற ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டல்லாவே போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ்க்கு முன்னாடி திஸ் சீரீஸ் செட் த பெஞ்ச் மார்க் ஃபார் த அப்கமிங் சீரீஸ் ஆகும். ஏன்னா அதே சீரீஸ்ல கேப்டனா இருக்கும்போது ரோஹித் சர்மா பவுலிங் பண்ணும்போது ஸ்டீவ் ஸ்மித் ரைட் டு ஸ்லெட்ஜ் இம்மீடியட்லி ஹி வுட் கோ அண்ட் ஃபைட். இது மாதிரி ஒரு கேப்டன், ஏன்னா நான் அதான் சொன்னேன், ஒரு குட் பாய்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டா நம்ம பார்த்து வளர்ந்தோம். ஒரு கேப்டன் இஸ் ரெடி டு கோ ஃபார் அ வார் அகேன்ஸ்ட் ஃபார் யுவர் பிளேயர்ஸ். கிரௌடிட்டையும் அவர் பண்றதா இருக்கட்டும் சரி, அது மாதிரி நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு வின்னிங்க்கு வந்து அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் சரி, அதெல்லாம் இட் இஸ் ஃபைன். பட் இப்போ வந்து அந்த லூசிங் காஸ்ட்ல அந்த 2014ல he would have அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச ஒரு செஞ்சுரி that was in a losing cost. But again that set the benchmark for the upcoming years. ஏன்னா ஒரு 300+ வந்துட்டாலே இட் இஸ் லூசிங் காஸ்ட் எனி டைம். என்னதான் நீங்க ஒரு பீக் டெஸ்ட் டீமா இருந்தாலும் சேசிங் 300 in the 4th innings against any pitch is not going to be easy. அப்படி பண்ணிட்டா யூ ஆர் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. எல்லா கேப்டனுக்குமே அது தெரியும். ஒரு டெபியூ கேப்டன் ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை லீட் பண்ணும்போது how you are going to send a message to the team.
ஒரு யங் கேப்டன் அந்த ப்ரெஷர் வந்து வச்சு யூஸ்வலா பண்றதே வந்து நம்ம பண்ணாம he was trying to go for a win. தோத்துட்டாங்க, தட் இஸ் செகண்டரி. பட் அப்கமிங் இப்போ வந்து அந்த 2018ல சீரிஸ் ஜெயிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த 2014ல தான் ஒரு பெரிய இம்பாக்டா இருந்துச்சு. ஏன்னா விதை போட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் டீம் அந்த அடிலேட் 2வது இன்னிங்ஸ்ல அவன் சேஸுக்கு போறான்னு எப்ப தெரிஞ்சதோ அன்னைக்கு ஆரம்பிச்சானுங்க ஆஸ்திரேலியாக்காரனுங்க. 3 சீரீஸ் ஆஸ்திரேலியாக்குள்ள விராட் கோலி கால் எடுத்து வச்சாலே இந்தியா இங்க வந்தா வின் பண்ண வரான். இனிமேல் இங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு பயம் காட்டுறதுக்கோ இல்ல வந்து இங்க ரன் அடிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போறதுக்கோ வரலன்னு சொல்லி என்னைக்கு நேத்தன் லைன் வந்து மிட் விக்கெட்டை வச்சான் பாரு சேஸ்ல, அது வந்து ஓடிஐ ஃபீல்ட செட் பண்ண வச்சான். அன்னைக்கு ஆஸ்திரேலியா போன பேக் ஃபுட்ல இன்னைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு நீ அடிச்சிருக்கன்றத பாத்துக்கணும். ஆஸ்திரேலியா 10 வருஷம் ஆச்சு விராட் கோலி சேஸ்ல கூட யாராச்சும் நின்று ஆடி இருந்தா கண்டிப்பா அந்த சேஸ புல் ஆஃப் பண்ணிருப்பான். நீ சொன்ன மாதிரி அந்த மிட் விக்கெட்ல அந்த கேட்ச் மிச்சல் மார்ஷ் பிடிச்ச கேட்ச் தான் நான் சொல்றேன். பயங்கரமான சேஸ். சரியான அவன் அதே மாதிரி தாரிக் சொன்ன மாதிரி அந்த சேஸுக்கு போகணுன்ற ஃபேக்டரை அதான் ஹரி சொன்ன பாயிண்ட் தான். 2வது ஆளு நம்புறதுன்னா அங்க விராட் ஒருத்தன் நம்புனா, ஆனா அடுத்த சீரீஸ் வரும்போது 2 பேர் இல்ல 11 பேரும் நம்புனானுங்க, போட்டாச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்திரேலியால வந்துட்டு இவன் இல்ல அவன் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இட்ஸ் நாட் டு டீக்ரேட் எனிபடி ஹியர். ஓகே, when you are talking about certain place retirement, அது ஆப்போனண்டா இருந்து பாக்குறவங்களுக்கு that is a perspective you will be getting. சோ அந்த டைம்ல தொடர்ந்து 2 வாட்டி வின் பண்ண முடியும்னு நம்ப வச்சது வந்துட்டு விராட் கோலி தான். சோ ஐ மீன் that is what அந்த சேஸுக்கு போனது, அது ஃபீல் செட்டே ஒரு மாதிரி வித்தியாசமா செட் பண்ண வச்சுட்டான் விராட் கோலி அந்த 2014ல. சோ இட்ஸ் அன்பிலீவபிள். டபுள் 100 ட்வின் 100 நினைக்கிறேன் if I'm not wrong. சோ அதுதான். சோ செகண்ட் ரன் ஸ்கோர் லீடிங் ரன் ஸ்கோரர் இன் தட் சீரிஸ். அதான் இப்போ 2007ல இருந்து பார்த்துட்டு ஒருத்தவங்களுக்கு நமக்கு தெரியும் என்னதான் ஆஸ்திரேலியா வித்தவுட் ஹெட் ஒரு டாப் ஆர்டர் ஒரு மெயின் பிளேயர்ஸ் இல்லைனாலும் பீட்டிங் ஆஸ்திரேலியா இஸ் நெக்ஸ்ட் டு இது. 2018ல போகும்போதே ஃபேவரேட்ஸ் இந்தியான்னு எழுத வச்சது வந்து தட் லெகசி அகெயின் வாஸ் கோயிங் பேக் டு 2014. 2018 அகெயின் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இயர் ஃபார் விராட் கோலி. 2016 ஐபிஎல் எப்படி ஒரு பீக்கா இருந்துச்சோ 2018ல எட்ஜ்பாஸ்டன் அவர் கவர் பண்ணிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த பிச்சர்ஸ்ல அகெயின் லூசிங் காஸா தான் இருக்கும். பட் ஹவு ஹி ரீடிஃபைன் ஐ கேன் பேட் இன் திஸ் பிட்ச் அகேன்ஸ்ட் த மோஸ்ட் ஃபியர்டு bowling attack of South Africa. அதுல ஒரு செஞ்சுரி அகேன்ஸ்ட் இன் செஞ்சுரி if I'm not wrong. இதுமே ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் பிட்ச்ல இந்தியன் பிளேட்டர்ஸ்க்கு விளையாட முடியாது. ஆஸ் அ கேப்டன் ஐ எம் கோயிங் டு லீட் த வே. அது ஒரு நாக்கா இருக்கட்டும். ஒரு 2014 2018 this made players believe that we can fight no matter how the conditions, no matter ஒரு பெரிய கொம்பனா இருந்தாலும் we are here for fight ன்னு ஒரு லெகசியா டிஃபைன் பண்ணது வந்து every moment throughout this journey and the last decade இருக்கட்டும் சரி was one of the ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் மேட்ச் பார்க்கும்போதே நம்ம வந்து ஒரு சண்டை செய்யணும்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்த நம்ம இப்போ ஒரு மேட்ச் தோத்தா கூட வி ஸ்டார்டட் அனலைசிங் எதனால தோத்துச்சு எதனால இது. ஒரு கிரிக்கெட்டா பார்த்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ண நான் வந்து அவையிலெல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட இப்படிதான் சொல்லி வளர்ப்பாங்க. அவையிலெல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள். ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை நடக்கும். இப்போ வந்து ஒரு தடவை தோத்தாலே people have started criticizing. That is the standard he set for Indian cricket and the promotion அதெல்லாம் அடுத்து வரும். சஃபி உன் ஃபேவரட் நாக்கு? ஃபேவரட் விராட் கோலி மொமெண்ட்ஸ் ஆல்ரெடி ஹரி சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ஒரு சிம்பிளிஃபையா ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கேம் தான் ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். பட் அந்த கேமை வந்து நான் விராட் கோலி கரியராகவே நான் வந்து சம்மரைஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த கேம் லூசிங் காஸ் கேம் தான். First innings I think he scored 149 and second innings he scored 50+ runs நினைக்கிறேன். ஸோ டோட்டலாகவே இந்தியா வந்து ஐ திங்க் இந்தியாவோட 2 இன்னிங்ஸோட டோட்டலுமே சேர்த்து பார்த்தா இட்ஸ் அரௌண்ட் 400 or something. And விராட் கோலி has scored 250 or something in that whole match அந்த மேட்ச்ல. ஸோ அதுதான் வந்து விராட் கோலி. திஸ் இஸ் வாட் கோலி has done for his whole career. அந்த மேட்ச் தான் வந்து விராட் கோலியோட மீட்டர் ஃபார் what he does. நான் போஸ்டாவே போட்டிருந்தேன். பட் 9,000 ரன்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். 9,000 ரன்ஸ் ஒரு இன்னொரு 1,000 அடிச்சுன்னா இட்ஸ் 10,000. ஹி இஸ் இன் அ டிஃபரண்ட் கிளப் அப்படின்னு சொல்றாங்க. பட் எஸ் கோலி would have played and 10,000 போயிருக்கலாம். பட் எனக்கு அந்த 9,000 ரன்ஸ்ன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு நம்பரா நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த 149 அந்த 200 நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து எனக்கு பெரிய விஷயம். அந்த 200ன்றது அந்த ஒரு இன்னிங்ஸ் மாதிரி பல இன்னிங்ஸ் சேர்ந்ததுதான் அந்த 9,000 ரன்ஸ். அதுல அஃப்கோர்ஸ் I'm pretty sure அந்த 9,000ல 7,000 runs வந்து he actually took the team. அதாவது அந்த ஒவ்வொரு கேமோட ப்ரெஷரை சோக் பண்ணி கஷ்டப்பட்ட அந்த நம்ம சொல்லுவாங்க வேக சிந்தி சம்பாதிச்சிருந்தாருவாங்களா, அது மாதிரி சம்பாதிச்ச ரன்ஸ் தான் அந்த ஃபீல்.
அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை அந்த அடிலைட் நாக் நான் சொன்னேன்னா அந்த இன்னிங்ஸ் வந்து அவர் ஹோல் கரியரே வந்து சம்மரைசஸ் இட். அண்ட் ரீசெண்டா எனக்கு ஞாபகத்துல இருக்க ஒரு நாக்னா வந்து ஐ திங்க் 2022 சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன். ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் 71 சம்திங் 201 பால்ஸ்க்கு சம்திங் ஆடி. அந்த கேம் வந்து 200 ஆட் பால்ஸ் ஆடி இருப்பாரு. அண்ட் விராட் கோலி இஸ் ஆக்சுவலி சக்கம்பிங் சம் ப்ரெஷர், அதாவது நிறைய ப்ரெஷர் அந்த சீசன்ல. ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட், அதாவது வந்து ஓல்ட் பாய் ஸ்கூல் சொல்லுவாங்க, ஓல்ட் ஸ்கூல் அந்த மாதிரியே ஒரு கேமை வந்து அந்த கேம்ல வந்து ஹி ஹஸ் பிளேட். இப்பயுமே வென்னவர் நான் எங்கேயாவது வந்து விராட் கோலியை வந்து ஹிஸ் ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இன்னிங்ஸ் தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் திங்க் நிறைய பேருக்கு இந்த இன்னிங்ஸ் தெரியுமான்னு தெரியல, பட் ஐ ஃபீல் அந்த இன்னிங்ஸ் வந்து இஸ் வெரி வெரி லைக் என்னால இதுபடி ஆட முடியாது. எப்படி வில்லியர்ஸ்க்கு வந்து ஒரு கேம் சொல்லுவாங்க, லைக் he can play for 300 balls and he can defend அப்படின்ற மாதிரி, like he can quickly score a century and he can play different. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் விராட் கோலி has played. 200 balls 71 runsன்றது of course he would have lost the match, but அந்த மாதிரி ஒரு பிளேயர் I still believe இப்போ கூடவே he can deliver it since he has passed the retirement. That is அது நம்ம அவுட் ஆஃப் क्वेश्चन. லாஸ்டா பேசுவோம். ஐ மீன் ரீசன்ல இட்ஸ் ரைட் டைம்ன்றது. சோ என்னோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஐ மீன் எனக்கு வந்து நாக்க பொறுத்தவரை அந்த 2013ல வந்துட்டு எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த டைம்ல சவுத் ஆப்பிரிக்கால வந்து மார்னே மார்க்கல், பிலாண்டர் அண்ட் ஸ்டெயின் இருக்கும்போது ஒரு 119 வந்துட்டு ஒன்னு அடிச்சிருப்பாரு. இட்ஸ் ஏர்லி பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர். இதுதான் see the point is that you can score 100 in Adelaide which is comparatively a flatter wicket early part of your career. Like for example KL Rahul கூட தான் ஒரு 100 ஆஸ்திரேலியால அடிப்பாரு early part of the careerல. ஆனா அதை நம்ம எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போறோம்ன்றது வந்துட்டு கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சில தான் பேர் வாங்கும். அது வந்து பேர் வாங்கின இதுதான் வந்துட்டு தட் இஸ் வேர் விராட் கோலி வந்துட்டு ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சூப்பர் ஆடு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஏர்லி பார்ட் ஆஃப் த கெரியர்ல உள்ள வரும்போது ஸ்பின்ல வந்து வேற லெவல் ஆடுவாருன்னு தான் பேர் இருந்தது. பட் ஆனா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டரா மாறணும்னா பேஸ்ல வந்துட்டு அன்பிலியபிள் எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும்ன்றத வந்துட்டு காட்டினதுல வந்துட்டு செகண்ட் டைம் இட்ஸ் நாட் ஒன் ட்ரிக் போனி, இது வந்துட்டு ஒன் டைம் வந்து இது கிடையாதுன்னு சொல்லி பிலாண்டர் அவங்க எல்லாம் இருக்கும்போது மேட்சை ஒரு டிராப் பண்ற ஒரு எஃபர்ட். அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ல 2020ல பெர்த்ல தட் இஸ் ஒன் ஆஃப் த பிச் இஃப் ஐம் நாட் ராங் கிரிக்விஸோட அந்த ரேட்டிங் பிச் ரேட்டிங்ல வந்துட்டு அந்த பெர்த்ல அடிச்ச ஒரு 100 2020ல இஃப் ஐம் நாட் ராங் வித் த இயர் அந்த 100 வந்து ரொம்ப அன்ஈவனான ஒரு பவுன்ஸ் இருந்த பிச். அதுல ஒரு 149 நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங், அது ஒரு 150 கிட்ட அவுட் ஆயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து எனக்கு பெஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ தீஸ் டூ டிஃபைன்ட் ஹிம் பிகாஸ் ஹி ஹேஸ் இட் அப்படின்றதான் பாயிண்ட். அதாவது எவ்வளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமே ஹி வாஸ் ஏபிள் டு டூ இட். அதுல அவரோட கெரியர் வந்துட்டு இந்த 2020க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நோஸ் டைவ் அடிச்ச மாதிரி இருந்தது. இது இவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஓவரால் ஆவரேஜே வந்து குறையும் போது அவர் அடிச்ச அந்த 40 ரன்ஸ் இன் க்ரூஷியல் டைம்ஸ் லாட் ஆஃப் த டைம் அது பெருசாவே பேசப்படாம போனதுக்கான காரணம் ஏதாவது ஒரு ஸ்டன்னிங் டெலிவரிஸ் வந்திருக்கும். நான் முன்னாடியே ஹரிட்டு வந்து கேட்பேன், விராத்துக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டு விராத் ரியாக்ஷன் பண்ணிட்டு போற மாதிரி டெலிவரிஸ் நிறைய வரும். அப்பெல்லாம் அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா he won't be like 1-7 அப்படி இருக்காது, 40-44. இந்த WTC ஃபைனல்ல வந்துட்டு அந்த ஓவரால் அந்த நியூசிலாந்தோட பவுலிங்க வந்து ஒரு 44 ரன்ஸ் அந்த ஒவ்வொரு பாலுமே வந்துட்டு இது டிசர்வ்ட் 100 போது பட் தட் இஸ் ஹவ் ஸ்போர்ட் ஒர்க்ஸ். ஆனா எனக்கு அந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த கெரியர்ல அந்த ஒரு 40 ரன்ஸோட அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத வந்துட்டு அந்த ஒவ்வொரு பாலை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இட் டசன்ட் நெசசரிலி நீட் டு பி 100. த வே ஹி இஸ் ஃபைட்டிங் இட் த்ரூ when the conditions are so tough. அது வால்யூம் ஆஃப் ரன்ஸா கன்வெர்ட் ஆலனாலுமே அது இவருக்கு மட்டும் இல்ல, மொத்த இன்ஜின் ரூமே அடி வாங்குச்சு. புஜாரா, ரகானே இதெல்லாம் பத்தி நாங்க நிறைய கிளப் ஹவுஸ் டைம்ல வந்து பேசியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் இன்ஜின் ரூம் பெருசா ரன்னே இல்லாம. ஆனா இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி விராட் கோலி வந்துட்டு ரொம்ப குவிக்கா ஸ்கோர் பண்ணக்கூடியவர். இந்த கண்டிஷன்ஸ் கஷ்டமா இருக்கும்போது என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா புஜாரா மாதிரி he started to get அந்த பிரஷரை வந்து நல்லாவே உள்வாங்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இஸ் அ வெரி வெரி குவிக் ஸ்கோரர். அந்த மலிங்காவோட இதை வந்து குவிக்கா அந்த ஒயிட் பால்ல ஜென்ரலாவே இஸ் அ வெரி குட் குவிக் ஸ்கோரர் தான் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரையும். ஆனா லேட்டர் பார்ட் ஆஃப் த கெரியர்ல இந்த 40ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான நாக்ஸா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் தட் இஸ் சோ டஃப் டு வாட்ச் பிகாஸ் ஆஃப் த பவுலிங் ஹி வாஸ் ஃபேசிங். ஸோ அந்த விதத்துல தீஸ் ஆர் ஆல் எங்களோட ஓவரால் மொமெண்ட்ஸ் அண்ட் நாக்ஸ் ஆஃப் விராட் கோலி. So now we'll move on to Virat Kohli, the captain, and his contribution to Indian test team. அதை வந்து பேசிக்கா நான் தாரிக் வந்து டச் பண்ணியிருந்தான். we have also discussed வெதை போட்டது வந்துட்டு விராட் கோலி தான், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் எனிபடி. பிகாஸ் அவருக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு பவுலிங் அட்டாக் இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். பட் த வே ஹி பில்ட் த ஹோல் டீம்
that really shows. Because அது நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், உங்களோட ரெக்கார்டுன்றது வந்துட்டு ஜென்ரலாவே வந்து ஹோம்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த கேள்விதான் அவையில போய் நீ அடிப்பியான்னு. அப்ப விராட் கோலி வந்துட்டு ஹோம்ல வந்து ரெக்கார்டை காட்டியாச்சு. தென் எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் வாட் ஆர் யூ கோனா டூ அவே. ஏன்னா ஆஷ் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு 2016 வந்து விராட் கோலிக்கு ஒரு நல்ல இயரோ, அதே மாதிரி அது ரவிச்சந்திரன் அஸ்வின் த லெஜெண்ட் அவருக்குமே வந்துட்டு பெஸ்ட் இயர். அது வந்துட்டு வாஸ் ஓவர் ஷேடோட் பை விராட் கோலி 2016. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் வாட் ஆர் யூ கோனா டூ, அவையில போய் என்ன எஃபெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி விராட் கோலிட்ட வைக்கும் போதுதான் ஹி பில்ட் தட் ஓவரால் அந்த பவுலிங் இதே வந்து பைப்லைனே செட் பண்ணதே வந்து விராட் கோலி தான். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வேர் நவ் மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers have started to bowl quick and also everybody is fit and also ஜென்ரலாவே வந்து அந்த கம்பீட் பண்ற இதை பத்தி நாங்க பேசியிருந்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் மேஜர் கான்ட்ரிபியூஷன் விச் ஆக்சுவலி கேனாட் பி கவுண்டட் இன் தீஸ் ரன்ஸ். அதான் நான் கூட ஹரிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சச்சின் ஹஸ் ஆல்மோஸ்ட் 16, he is just almost a half. But the effect for the whole generation which Virat Kohli has really set it up in wides வந்துட்டு it cannot be count. I mean அதை நம்ம அளவெடுக்கவே முடியாது. அது எதை வச்சு நீங்க கேஜ் பண்ணுவீங்கன்றதே தெரியல. So I mean any contribution or I mean அவரோட கேப்டன்ஷிப் anything, any moment which you want to talk about அதை பத்தி பேசலாம். டெஃபினட்டா இப்போ நீ சொல்லியிருந்த மாதிரி அந்த தோனி கிட்ட இருந்து அந்த கேப்டன்சி வாங்கி ஹோம் சீரீஸ்ல கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சிருந்தாலுமே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு, அவையில என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஸோ விராட் வந்து அதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஸோ whenever we win outside that's when I smile அப்படின்னு சொல்லியிருந்தாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ 2018 ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு, ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரா டீமே ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டிராஃபியை கிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த 2018 வந்து அதை வந்து அந்த டீமை வந்து எப்படி இது பண்ணி மோல்டா இது பண்ணது வந்து நான் வந்து ஒரு வட சென்னை டைலாகா நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த செந்தில், குணா, அன்பு, தம்பின்ற மாதிரி உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி இவங்க எல்லாரையும் டெஸ்ட் வாழ்க்கையில இணைக்கிறது ராஜன் ஆகிய விராட் கோலி தான். ஸோ அந்த பேஸ் அட்டாக்கை வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவில் டெஸ்ட் சென்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ கிட்ட எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதை வந்து தட்ஸ் ஹவ் அந்த ஒரு கிங் அப்படின்னா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேப்டன்சி மொமெண்ட் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அவே இங்கிலாந்து சீரீஸ்ல 60 overs they have to feel hell out there அப்படின்னு சொல்லிட்டு லார்ட்ஸ்ல வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஜெயிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து லார்ட்ஸை ப்ரீச் பண்ணதா இருக்கட்டும், ஓவலை ப்ரீச் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் செஞ்சுரியனை ப்ரீச் பண்ணதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஆஸ் அ கேப்டனா விராட் வந்து அதை போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சதா இருக்கட்டும். அது வந்து he sets an example. So that's an epitome of success. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட், அந்த லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டாரு. இன்னைக்குமே வந்து சுமன் கில், ஜெய்ஸ்வால் எல்லாருமே பாஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி அட்மையர் பண்றாங்க விராட்ன்றத போட்டிருந்தாங்க. தட்ஸ் ஹவ் இஸ் a king. இப்போ ஏர்லியரா சொன்ன மாதிரி his contribution towards Indian cricket first, but his contribution towards global cricket இருக்கணும். ஏன்னா ஒரு நோஸ் டைவ், ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வாஸ் a dying format. We can say it is the truest format. It was a dying format in a particular 2015 அப்புறம் the slowly the viewership இருக்கட்டும் சரி எல்லாமே. அதனாலதான் அந்த WTC சைக்கிள்லாம் கொண்டு வந்து the viewershipலாம் அந்த வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணதுல விராட் கோலி had a major part. His aggression இருக்கட்டும், பீட்டிங், ஏன்னா ஹோம்ல மட்டும் எல்லா டீமும் ஜெயிச்சுட்டே இருந்தா nobody will see. அதுவும் considering a team like India who's going away and putting on a tough fight against the அதுவும் ஒரு strong sides of every away team. அப்படி பார்க்கும்போது it made the entire world watch Indian cricket team and they started loving cricket more, test cricket more especially. So for a guy who loves test cricket so much, the way he promoted being batting la varlana, the way he reacts in field இருக்கட்டும் சரி, he puts always நான் earlier சொன்ன மாதிரி fighting fire with fire has an absolute அது வந்து கன்சிஸ்டன்டா ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு மேட்ச் காட்டலாம், 2 மேட்ச் காட்டலாம், ஒரு 10 வருஷமா ஒருத்தனால காட்ட முடியும்ன்றது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள் டு வாட்ச். அதுவும் இப்போ ஏர்லியரா சொன்ன மாதிரி ஹவு ஹி வாஸ் பிரேவ் ஆஸ் அ கேப்டன். இப்போ ஒரு கண்டிஷனுக்கு வந்து இப்போ ஏர்லியரா நம்ம வந்து பார்த்த ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். இப்போ ஹோம்ல ஒரு டீம் ஒர்க் ஆச்சுன்னா அவையிலையும் அதே ஒரு இதை எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். அப்படிதான் இந்தியன் டீம் வாஸ் பில்ட். இப்போ 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டூயிங் குட் இன் ஓவர்சீஸ்னா அதே வந்து ஹோம் சீரீஸ்ல ஆட வைக்கிறது. பட் வாட் விராட் டிட் வாஸ் டிஃபரெண்ட்.
ஹீஸ் ரியலைஸ் ஃபாஸ்ட் bowlers நீட் டு பி ஃப்ரெஷ் abroad. அப்போ நான் வந்து ஹோம் சீரீஸ்ல வந்து எனக்கு இவ்வளவு ஃபாஸ்ட் bowlers வேணும். ஐ வில் பிளே உமேஷ் யாதவ் இருக்கட்டும் சரி, இஷாந்த் சர்மாவா இருக்கட்டும் சரி, ஐ வில் கீப் பும்ரா ஃபிட் அண்ட் ஃப்ரெஷ் ஃபார் த அவே டூர். பட் after Virat went, again that dynamics have changed. Yeah, but different captains did different. But the bravery he showed as a captain, he knows he's going to get criticized for that. Ashwin Mari or Ala Vande, we know how much he is a legend. Though the call is, you know, arguable irundalum, WTC finals la vande Ashwin eduthu ponadhu vandu or spinner extra like he felt. ஆனா அடுத்த சீரீஸ்ல வந்து நான் வந்து ஓகே ஐ எம் கோயிங் வித் அன் எக்ஸ்ட்ரா பேசர் ஹூஸ் அன் அதர் பேசர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு டிஎன்ஏ மாத்தி, though he will be questioned, he whatever felt right for the team, he was never hesitant to, you know, take that call. இப்போ ஷர்துல் தாக்கூரை கொண்டு வந்ததா இருக்கட்டும் சரி, இப்போ அதே டெம்ப்ளேட் தான் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியை வளர்த்துட்டு வந்ததா இருக்கட்டும் சரி, வாட் எவர் பெஞ்ச் மார்க் அண்ட் விஷன் ஹி ஹேட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம் வாஸ் அன்பிலீவபிள் டு வாட்ச். இப்போ வந்து ஒரு பேஸ் பவுன், இப்போ ஏர்லியர் அக்ஷய் ப்ரோ கவர் பண்ண மாதிரி ஒரு பேஸ் ஃபேக்டரியை வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேரோட நிக்காம ஒருத்தர் இன்ஜுரி ஆனா இன்னொருத்தர் வந்து ஃபில் பண்ணி, இப்போ லார்ட்ஸ் வந்து அவ்வளவு பேசும். அதே சீரீஸ்ல வந்து the way they were forced to play Umesh Yadav, no offense to Umesh Yadav, but away records வந்து போரா இருந்தாலும் his impact on that oval and the impact இருக்கட்டும் சரி, அதுதான் இப்போ ஒரு பிளேயர் போகும்போது இன்னொருத்தர் அந்த ஷூஸ் ஃபில் பண்ணும் போதும் they were create an almost equal impact. அது வந்து ஒரு பேக்கப் ஒரு கன்சிஸ்டன்டா ஒருத்தர் கிரியேட் பண்றதுனாலதான் வந்து ஒரு கேப்டனாவும் ஒரு ரிசல்ட்டாவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் தீஸ் கான்ட்ரிபியூஷன், எஸ்பெஷலி ஃபிட்னஸ் கல்ச்சர், ஃபிட்னஸ் எல்லாம் வந்து இருக்கனாலதான் இப்போ இந்த பேஸ் பவுலர்ஸ் ஆர் ஏபிள் டு கம்பீட் அகேன். இப்போ பேட் கமின்ஸ், ஸ்டார்க் எல்லாம் எப்படி பெருமையா பேசுறாங்களோ, இந்தியன் பவுலரையும் தே ஆர் ரெகக்னைசிங் குளோபல். தட் பிளேஸ் மேஜர் ஃபேக்டர் வந்து விராட் கோலி. அதான் வெதர் ஏர்லியரா போட்ட மாதிரி இது எல்லாத்துக்குமே விராட் கோலி பிளேட் அ ஹியூஜ் ஃபேக்டர். ஸோ யா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் வந்துட்டு ஒரு 140+ ஆக்சுவலா போடுறது ஒரு பெரிய விஷயமா பார்த்து, யுமேஷ் யாதவ் 145 போட்டுட்டு இருக்காண்டா ஐபிஎல்ல. இப்ப வந்துட்டு 140 போட்டா யாராவது ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்னா அது காரணம் விராட் கோலி தான். ஏன்னா எவ்ரி பவுலர் ஹி ஹேட் நார்மலி தே கிளாக் 140, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது ஒரு அதிசயமே இல்லைன்ற அந்த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் ஓயோல அதுக்கு வந்துட்டு ஹீஸ் இன் ஃப்ரண்ட். ஐ மீன் ஹி வாக் த டாக். இட் இஸ் நாட் லைக் ஓகே யூ டூ லைக் தட், ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ஐம் அ பேட்ஸ்மேன் ஸோ ஐ வில் பி டூயிங். பட் எவ்வளவு ஃபாஸ்ட் பவுலரோட இம்பாக்ட் வந்துட்டு போட முடியுமோ அதை விட வந்துட்டு பிசிக்கலி வந்துட்டு டாப் கிளாஸ் அத்லீட்டா மெயின்டைன் பண்ணது வந்து வேர்ல்ட் கிளாஸா கொண்டு வந்ததுக்கு வந்து விராட். அதனாலதான் இப்ப யாரு 140 போட்டாலும் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இதுவே அந்த நான் சின்ன வயசுல பார்க்கும்போது ஐ ஹவ் சீன் த ஃபாஸ்டஸ்ட் பவுலர் ஃப்ரம் இந்தியா ஆக்சுவலி ஆர் வருண் ஆரோன் அண்ட் யுமேஷ் யாதவ். அதுல எந்த டவுட்டும் 2013ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப 2025 இப்ப கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு இந்த இது வந்து புரியாது. 140 தானே நீ, ஆனா அப்ப வந்து நீ பாரு ஒருத்தன் போட்டிருக்க மாட்டான். உம்ரான் மலிக் 153 எல்லா பாலும் போடலன்னு கேட்டுட்டு இருக்க நிலைமையில இருக்கு. இந்த நிலைமை கொண்டு வந்தது விராட் கோலியோட அந்த ஃபிட்னஸும் ஓவரால் அந்த பைப் லைனும் தான். அன்பிலீவபிள் கான்ட்ரிபியூஷன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா பேசிக்கா வந்து when you love something you try to do something to it. So MS Dhoni இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், will talk about it. But as MS Dhoni பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து அவர் லவ் பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. லைக் his whole favoritism or love or craze ன்னு பாத்தீங்கன்னா it's limited over cricket தான். ஆமா. And விராட் கோலி பாத்தீங்கன்னா of course he loves red ball cricket since from his start. I think பேசி பார்த்திருப்பீங்க the way he acted it and that. So that is one of the main reason why Virat Kohli is very successful in red ball cricket but not his previous captains. That's the main factor. He loved test cricket and he wanted to do it and he was successful around it. A simple ஒரு conversation தான். Like Ravi Shastri சொல்லிருப்பாரு, even though he is அந்த நிறைய ஒரு நிறைய ஸ்பீச்ல கூட சொல்லிருப்பாரு. அப்போ வந்து லைக் when இந்தியாவோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் சேவிங் அ கேம். It's about saving a game. அதாவது வந்து டிரா பண்ணி ஜெயிச்சிருது. லைக் we don't have to lose it, லூஸ் பண்ணக்கூடாது, பட் we have to save a game அப்படின்றது தான் மென்டாலிட்டி இருந்துச்சு. ஈவன் தோ ஒரு கான்வர்சேஷன் ரவி சாஸ்திரி சொல்லியிருப்பாரு, தோனி அண்ட் கோலி had a conversation that we have to save this game without chasing 360 runs. 360 runsன்றது வந்து ஒரு காலத்துல வந்து you can't chase it in a 4th or 5th day.
அப்படி இருக்கும்போது எவ்ரி ஒன் லைக் இது வந்து பெரிய ஒரு இப்ப இருக்க ஜெனரேஷன் பீப்புளுக்கு 360 சேஸ் பண்ணிடலாமே, என்ன 50 ஓவர்ஸ்ல அடிக்கிறாங்களேன்னு நீங்க யோசிக்கலாம். பட் அந்த டைம்ல இட்ஸ் நாட். ஈவன் தோனி செட் த சேம் டீம் டு விராட் கோலி தட் நீ வந்து ஒரு நல்ல பிளேயர், பட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ் அப்படின்றதுதான் தோனியோட பாயிண்டா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஸ்டாண்டர்ட்ல இல்லன்னு தோனி வாஸ் டெல்லிங் ஹிம். Dhoni was able to find other people's strength. இதுதான் அப்படின்றது தோனியோட strength. But what Kohli's reply was, we should try it. அப்போதான் வந்து நம்மளுக்கு என்ன மீட்டர்ன்றதே நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்றதுதான் கோலியோட ரிப்ளை. அஃப்கோர்ஸ் தோத்தாலுமே at the point, as Dhoni says, process, that's the process Kohli started in Indian Test cricket. அதுதான் வந்து நீங்க பார்டர் காஸ்ட்ல ரிஷப் பண்ட் சேஸ் பண்ணிட்டு we are thinking it has like a huge history. இந்தியால அந்த மாதிரி ஒரு கேம் அப்படின்னு நம்ம பேசப்படுற கேமோட ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா வெதர் கோலி போட்டது. இட் wouldn't have been சேவிங் தோனியோட மென்டாலிட்டியில இருக்கும்போது பண்ணிருப்பீங்களான்னு பாத்தீங்கன்னா it wouldn't have been 350 chase anyone going for 5th day அவ்வளவுதான் சேவ் பண்ணணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்தது கோலி. அண்ட் he has been very true about it. நிறைய ஸ்பீச்சஸ் சொல்லியிருக்காரு. சேவிங் ஆர் லூசிங் ஆன் போச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு லூஸ் a game than not trying it. So that is Kohli, and that is one of the major reason he was very successful, and he's very different. Successful and very different from other captains. There's very unorthodox when it comes to captaincy, and Lord's win சொல்லணும் அவசியம் இல்லை. 60 overs feeling hell out of it. Of course அது எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். Making a player to come in your same standard. இப்போ சிராஜ் வந்து நீங்க வந்து சிராஜ் வந்து அக்ரெஷனா இருக்காருன்னு அப்படி பேசுறீங்கன்னா சிராஜ் வந்து ஒரு எங்க வந்தீங்க சிராஜுக்கு வந்து எங்க அந்த ஒரு சிராஜ் வந்து ஒரு ரெட் பால் கிரிக்கெட்டர்னா எப்படி வந்தா அப்படின்னு பார்த்தா கோலி தான். தட் இஸ் வாட் ஹி டஸ் டு அ டீம். அவங்க அக்ரெஷன் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அக்ரெஷன் வாட் மேக்ஸ் அதர் பிளேயர்ஸ் டு ஃபயர் அப். அந்த ஃபயர் எங்கேருந்து வந்துச்சு, அதுதான் கேப்டன். ஐ டோன்ட் திங்க் கோலி வந்து ஜஸ்ட் ஸ்கோர் ரன்ஸ். ஹி ஆக்சுவலி டுக் த டீம் இன் டு ஹிஸ் ஷேடோ. அதுதான். அண்ட் ஐ ரியலி பிலீவ் லைக் கோலியோட பிரசன்ஸ் இல்லைன்னா லைக் இட் ரியலி அஃபெக்ட் இந்தியன் டீம் இன் ஃபியூச்சர். அந்த ஃபயர் பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா see whatever we are talking can be defined in one word. It's an aura. When somebody walks around you will feel the aura. So அந்த aura இருந்தாதான் மத்தவங்களால belief வைக்க முடியும். So yeah, so that is the thing. So let's discuss on the next thing, which is who will take the baton forward. I mean number 4 is a huge thing. ஆனா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். I mean சச்சின் எல்லா டீமோட பெஸ்ட் பேட்டர் பிளேயர் ஆடக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த இடத்த இப்போ விராட் கோலி இஸ் லீவிங் இட் அண்ட் இட்ஸ் a huge hole to fill. So I mean what's your take, like who will யார் ஆர் த ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை யாரால ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்பர் 4 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் இன்சிஸ்ட் கில் டு பிளே. ஏன்னா கேஎல் ராகுல் மேல போயிட்டு சாய் சுதர்ஷன் டைரக்டா இப்போ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுனால ஐ பிலீவ் கில் வந்து நம்பர் 4 ஆடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பிகாஸ் இஸ் ஹேவிங் அ லாங் கரியர். இப்போதான் இஸ் லைக் 24, 25 அந்த மாதிரி தான் இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கில் ஹேஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் ஹி ஹேஸ் டு ப்ரூவ். ஏன்னா வந்து கேப்டன்சி அப்படின்றது இப்போ கொடுக்க போறாங்கன்ற ஒரு ஸ்பெகுலேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் he has to adapt to the conditions and play. பட் எனக்கு இது ஒரு சின்ன என்னன்னா இந்த பேட்டன் நம்பர் 4ன்றதை தாண்டி எனக்கு வந்து வித் த பேட் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஒன் ஸ்டெப் ஹையரா தெரியுது. ஏன்னா லைக் ஹவு ஹி அடாப்டட் டு ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்கோர்ட் செஞ்சுரி, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா வென் அதர்ஸ் ஃபெயில் கேஎல் ராகுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணாலுமே ஜெய்ஸ்வால் வாஸ் அ நியூபி. அண்ட் அவர் வந்து அதை அடாப்ட் பண்ணி மிச்சல் ஸ்டார்க்கை முறைச்சதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ரோஹித் சர்மா கேலிபர் அவருமே வந்து மைக்கேல் கிளார்க் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இந்த ட்ரையோ பத்தி அண்ட் ஸ்காட் பாலண்டை பத்தியும் அவர் சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பவுலிங் அட்டாக்கை ஜெய்ஸ்வால் வந்து அடாப்ட் பண்ணி அந்த கண்டிஷன்ஸோட செஞ்சுரி அடிச்சு நடுவில் அடுத்த 2-3 மேட்சஸ்ல பார்ட்னர்ஷிப் போடுறதுனால கான்ட்ரிபியூஷன் வித் த பேட் ஐ பிலீவ் ஜெய்ஸ்வால் வில் டேக் த பேட்டன் ஃபார்வர்ட். கேப்டன்சி கில் வில் டேக் இட் ஃபார்வர்ட். சொன்ன மாதிரி I had the same thought. ஏன்னா பேட்டிங் வைஸா நம்பர் 4ல வந்து அந்த பேட் ஏன்னா ஹியூஜ் ஷூஸ் டு ஃபில். இப்போ ஜெனரேஷன் பிளேயர் ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இருந்தது. விராட் கோலி வாஸ் பீப்புள் ஸ்டில் சே விராட் கோலி டிட் நாட் மேட்ச் சச்சின் டெண்டுல்கர் லெவல். ஏன்னா தட் வாஸ் டூ ஹியூஜ். இப்போ அதே மாதிரி தான் இந்த டிப்பும் இருக்கும் இந்த ஜெனரேஷனா இருக்கட்டும். பிகாஸ் இட் இஸ் டூ ஹியூஜ் ஆஃப் வாய்ட் டு பி ஃபில்ட். இப்போ
volume of runs, maybe Jaiswal can bring in, but we can't write off Gill. As people say, Gill வந்து சேனால performance இல்ல. Yeah, Rohit Sharma did not have a good start in test career, but how he come back? அதே மாதிரி தான் ஒரு யங்ஸ்டர், ஒரு 20 odd years இருக்க ஒரு யங்ஸ்டரை வந்து டபிள்யூ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸை டைரக்டா இறக்குறாங்கன்னா he has potential. And the way he countered the new ball swing against the நியூசிலாண்டோட predominant swing bowlers, he has the potential. So it is too early to write off Shubman Gill, and I can still feel இப்போ அந்த ஆரா கிரியேட் பண்ணதா இருக்கட்டும் சரி, the way குஜராத் டைட்டன்ஸ் again mismatch of format இருக்கட்டும், but the fight he creates, ஒரு involvement in game வந்து Gill has it absolutely. Yeah, you can take ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் இருக்கும் போது you can, but இந்த attitude வந்து comes naturally, it defines who you are. Gill வந்து ஒரு கேம்ல வந்து என்னதான் ஜெயிக்கிற பொசிஷன்ல இருந்தாலும் he was fighting with the umpire. அந்த அக்ரெஷன் இருக்கு, the involvement இருக்கு. So we can, it is just has to be matched with the batting average இருக்கட்டும் சரி, the batting volume of runs இருக்கட்டும் சரி. I still believe Gill can do wonders, but ஒரு பேட்டானா எடுத்துட்டு போறத வந்து it will be a huge ask from him. இதை வந்து ஒருத்தரா இப்போ வந்து எப்படி இருக்கும்னா, விராட் கோலி ஒருத்தர் பண்ணதை வந்து 2 பேர் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து விராட் கோலி மட்டுமே கன்சிஸ்டன்டா 100 எடுத்துட்டாங்கன்னா, now it will take 2 or 3 members per squad. That is the void விராட் கோலி created for this team. Again further பேசுவோம், it is the right timeன்றத வந்து அதுலதான் இந்த ஆர்குமெண்ட் வந்து நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, டேக்கிங் த பேட்டில் ஃபார்வர்டுன்றதோட இது பெரிய ஹெட்ஏக். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டீம் ஸ்ட்ரக்சரா பேசணும்னா, இன்கேஸ் இப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகாம விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தனா இட் வுட் ஹேவ் மச் ஈஸியர். இப்போ ரோஹித் சர்மாவும் இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் ஐ திங்க் 2 big shoes at the top. எஸ், ஐடியாஸ் இருக்கலாம். ஐ திங்க் ஐடியாஸ் இருக்கும். லைக் சுப்மன் கில் இப்போ ஒரு மெயின் ஐடியாவாக இருக்கும். ஐ பிலீவ் இட் வில் கோ ஃபார் சம் டைம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்டா வந்து I don't think it will happen just like that. இப்போ கோலி போயிட்டாரு, சுப்மன் கில் is going to fill it in அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா it's not going to happen. It for I think there will be some few things happening around 1 year to get fixed on 4th spot. அது வரைக்கும் it will be shuffling around. But basically என்ன கேட்டீங்கன்னா, since KL Rahul has proved as a successful opener in the Border Gavaskar Trophy, ஓப்பனராக தான் போவாகணும். and that is one of the main reason Rohit Sharma had its criticism on playing a gameன்றதுனாலே. ஸோ அப்படி கிளியர் ஆகும்போது, ஸோ அண்ட் தென் சாய் சுதர்ஷனா அது யாருன்றது அங்க ஒரு கேப் இருக்கு அந்த 3rd downல. ஸோ இஃப் சுப்மன் கில் இஸ் கோயிங் டு பிளே டவுன் த ஆர்டர், இன்கேஸ் இப்போ சுப்மன் கில்லே வந்து 3rd ஆடுறாருன்னா 4th டவுனுக்கான ஒரு கேப் இருக்கு. ஐ திங்க் தெர் இஸ் அ வாய்ட். மேஜரா வந்து சுப்மன் கில்ல 4th ஆட வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்களா, ஆர் 3rd ஆட வச்சு வேற பிளேயரை கொண்டு வருவாங்களான்றதுவே ஐ திங்க் இட் வில் பி அ ப்ராசஸ் ஃபார் தெம். எவென்ச்சுவலி ஐ ஃபீல் அஸ் ஹரியும் தாரிக் சொல்ற மாதிரி சுப்மன் கில் ஹேஸ் டு டேக் இட். அது அவர் ஃபிட் ஆகுவாரா இல்லையான்றதுனால இப்போதைக்கு இருக்கிற சீனியர் பிளேயர்ல ஹூ கேன் ஃபிட் இன் KL Rahul since he is going to fill in Rohit Sharma shows நம்ம வச்சுப்போம். அப்படி இருக்கிற வேற ஒரு சீனியர் பிளேயர் யார் ஃபில் பண்ணுவான்னு பார்த்தா சுப்மன் கில் has to take it அப்படின்னு. He is not going to take the bat and forwardன்றதுல he has to give a try பண்ணி பார்க்கணும். and it's very ஒரு பாசிட்டிவ் நோட்டா பார்த்தா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு IPL பெர்ஃபார்ம் பண்ணுற கிரிக்கெட்டர்ஸ் இவரோட டேலண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். It is very difficult for them to get into a ODI side or T20 side. ODI side okay, T20 side not even able to get into that lineup பண்ணும்போது now it's like a chance for every international player to step into it அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். even though Nitish Kumar Reddy and down the order we have a lot of lacking பண்ணும்போது it's right time for Indian players who've been doing especially a great cricket in Ranji Trophy has to step up, and they will be having a huge number of chances அப்படின்றது தான் என் பாயிண்ட். Test cricket is going to be odd and out for the next 6 to 7 months, and eventually on the fixed point of baton வந்து it's not going to happen now. It will take some time. So actually என்ன பொறுத்தவரையும் the number of people who play cricket in India, maybe you can stick on to certain players and reminisce about anybody, but predominantly there was Pujara, but you could feel like yeah there is a gap. பட் த டேலண்ட் உள்ள வரவன் வந்துட்டு ஜென்ரலா டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு ஒத்து போவானான்ற கேள்வி ஒண்ணுதான் இருக்கே தவிர டேலண்ட்ல எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு 15 பேர் கூட சொல்லலாம். வந்து கிரிக்கெட் அவன் வந்துட்டு அந்த 6 பால் ஆடுறத பார்த்தா குவாலிட்டி டு மேட்ச் எனிபடி இந்த வேர்ல்ட் கிரிக்கெட்ல மேட்ச் பண்ண முடியும். வாட் எவர் விராட் கோலி பிரிங்ஸ் ஐ கேனாட் பி மேட்ச். என்னோட பாயிண்ட் என்னன்னா, சர்ஃபராஸ், த்ருவ் ஜுரேல், சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன்லாம் வந்துட்டு எங்க போனாலும் வெளில ஃபர்ஸ்ட் போய் இந்த கண்டிஷன் டெஸ்ட் பண்ணணும்னா அது
அபிமன்யு ஈஸ்வரனா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்கள வந்துட்டு ஆட வச்சு ஈவன் தேவ்தத் படிக்கல் அந்த இறங்குற வரையும் எல்லாருமே அவன் என்ன எவால்வ் ஆயிருக்கான், கேம்ல என்ன பண்ணிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. கேமுக்குள்ள ஆடும்போது அவன் ஆடின மேட்ச் வின்னு இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல. அவன் ஆடாத மேட்ச் இஃப் ஐம் நாட் ராங் தே ஹவ் லாஸ்ட் த கேம் பிகாஸ் ஆஃப் த சாலிடிட்டி விச் ஹே பிரிங்ட் இன் brought in number 3. ஸோ அதனால வந்துட்டு என்ன பொறுத்தவரை ரன்ஸ்ல வந்துட்டு பெருசா ஹியூஜா ரன்ஸ் அடிக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்தியாலயுமே வந்துட்டு டாப் ஆர்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபில வந்துட்டு பிச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு. அதனாலதான் பெரிய ரன்ஸ் எல்லாம் வந்து டாப் ஆர்டர்ல வரல. முன்னாடி எல்லாம் பார்த்தா மயங்க் அகர்வால் உள்ள வரதுக்கு முன்னாடி அவன் ஒரு 400 அடிச்சுட்டு உள்ள வருவான். இங்கேயே வந்து 200 அடிப்பான். அந்த டைம்ல வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா அவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு லிஸ்ட்ல இருக்காங்க. அது சாய் சுதர்சனை இறக்குனாலும் சரி, கருண் நாயர் ஆல்சோ எஸ் brought his thing back. அதனால லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் தேர். பட் ரைட் நவ் ஐ மீன் சுப்மன் கில்லையும் சாய் சுதர்சன் ஐ கேனாட் புட் ரைட் அவே. பட் கருண் நாயர் இருக்கான். பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அட் நம்பர் 4. ஏன் நான் இதை சொல்றேன்னா நம்பர் 4ல இறக்குற பேட்டரோட வேல்யூவை கருதி தான் மேல இருக்க 3 பேரும் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் நிறைய பிடிப்பாங்க. அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டீமோட நம்பர் 3 வந்து டிஃபென்சிவ் நம்பர் 3 இருப்பாங்க. ஐ மீன் பால்ஸ் கன்சீட் பண்ணுவாங்க நிறைய. புஜாரா வந்து அந்த விராட் கோலியோட விக்கெட் அவன் வந்து பால் வந்து ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்பர் 4 வருது. சச்சின் டெண்டுல்கர் உள்ள வரதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் பண்ணி பாலை வந்துட்டு ஓல்ட் ஆக்குறதுன்றது ஒரு ட்ரிக். இங்க நம்பர் 3 அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்லாதனால யார் நம்பர் 4 வந்தாலும் பழைய காலத்துல இந்த நம்பர் 4 இருக்காது. இன்னொன்னு வந்துட்டு ரன்ஸ் எல்லாமே தாண்டி இந்த ஃபார்மட்டே ரொம்ப நாளா நடக்குமான்ற எனக்கு வந்து கொஸ்டின் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நல்ல இந்த ஃபார்மட்டை போட்டு தள்ளதான் போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இமேஜின் சச்சின் வாஸ் ஸ்கோரிங் 16,000 runs almost. That mean he played and he got a chance to play those many games so that he could reach 16,000. இன்னைக்கு வந்து விராட் ரன்னா பாதிக்கு பாதி தான் அடிச்சிருக்கான்னா விராட்டே வந்து சச்சின் ஆடினதை விட ஆல்மோஸ்ட் பாதி தான் ஆடி இருக்கான். டு a degree I'm saying you cannot ஆமா you cannot play. I mean இது எல்லாருக்குமே தான் பொருந்தும். ஸ்டீவ் ஸ்மித் ஆடினதுக்கும் பாண்டிங் ஆடினதுக்கும் மேபி they have more டெஸ்ட் மேட்சஸ் டு பி பிளேட் எஸ்பெஷலி இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. நம்ம வந்து இப்ப லேட்டர் பார்ட்ல நம்மளுக்கு பெருசா டெஸ்ட் மேட்சே கிடைக்க போறல. அதனால இந்த பேட்டர்ன்றதை தாண்டி இந்த ஃபார்மட்டே விராட் கோலி போனதுக்கு அப்புறம் அப்படியே கடந்து போயிடுற மாதிரி ஒரு ஃபார்மட்டா தான் இருக்கும். வருவான் போவான். யூ கேனாட் ஹேவ் மோர் தென் 3,000 4,000 ரன்ஸ் அட் ஆல். இதுக்கு மேல அடிக்கணும்னு நினைச்சா ரோஹித் சர்மா அடிச்ச 4,300 ரன்னையாச்சும் தொடுங்கயா யாராச்சும். அதுவே நடக்காதியா. ஏன்னா கேம் நடக்காது. ஏன்னா அப்போ வந்துட்டு வெறும் 2 ஃபார்மட் தான். இப்போ வந்து 3 ஃபார்மட். அதுல T20 தான் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஃபோர்ஸ் பண்றதுனால ஃபார்மட்டே நடக்க போறது இல்லை. அதனால இந்த பேட்டனை பத்தியே பெருசா யாரு வேணா ஆடலாம். பட் வால்யூம் ஆஃப் ரன்ஸை மட்டும் கன்சீட் பண்ணி இல்ல டெஸ்ட் மட்டும் ஆடக்கூடிய பிளேயர்ஸை கூட சான்சஸ் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ சுமன் கில் if he is not performing don't need to take much stress. He can really try to score some runs where team can win. ஏன்னா இப்ப எல்லாம் ஆவரேஜே வந்துட்டு 300க்கு மேல அடிச்சாலே வின்னு. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்ப 30 ரன் ஒரு விக்கெட்டுக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படின்னும் போது 50 ரன் அடிச்சாலே யூ ஆர் பிளேயிங் அ வின்னிங் கேம். ஸோ அந்த விதத்துல 50 ரன் அடிக்க முடியும் ஆப்வியஸா ஒரு இன்னிங்ஸுக்கு யாரு விளையாண்டாலும். பேட்டன்றது வந்துட்டு கண்டிப்பா சுமன் கில்க்கு தான் இப்ப போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் புட்டிங் தேர் ஹேண்ட்ஸ் அப் டு பிளே. அது இங்கிலாந்து சீரீஸ்ல நம்ம வந்து டீடைலா வந்துட்டு நான் வில் டாக் ஆன் தட். அண்ட் நவ் வில் ஜஸ்ட் கோ இன் டு த ரீசன் ஃபார் இஸ் ரிட்டையர்மெண்ட் அண்ட் இஸ் இட் த ரைட் டைம் அப்படின்றது. ரீசன் ஃபார் ரிட்டையர்மெண்ட்ல ஐ ஹாவ் 1 பாயிண்ட் விச் இஸ் அது ஆஷ் ரிட்டையர் ஆகிறதா இருக்கட்டும், ரோஹித் ரிட்டையர் ஆகிறதா இருக்கட்டும், விராட் கோலி ரிட்டையர் ஆகிறதா இருக்கட்டும், இந்த ஆஃப் ஃபீல்ட் ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறத மனசுல வச்சு இவங்க 3 பேரும் பண்ணிருப்பாங்கன்றத ஒரு பாசிட்டிவா நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நடுவுல போய் நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விராட் கோலிக்கு இருக்க திறமைக்கு அவன் பாட்டுக்கு ஒரு 200 அடிச்சுட்டு then he will again he cannot go away from this whole cycle. அப்போ வந்து பிளேயரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு திருப்பி இந்தியால வந்துட்டு நடந்தாலுமே இந்தியன் பேட்டர்ஸ்க்கு வந்து கஷ்டம் தான் ஸ்பின் ஆடுறதுன்னும் போது விராட் கோலியோட ரன்னோ இல்ல இந்த மாதிரி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸோட ஃபார்ம் வந்து சடனா வந்ததுன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்றதும் கஷ்டம். they will not again cannot go. that mean I mean என்ன பாயிண்ட்னா they cannot able to play another 3 more years. அதுக்குமே இந்த T20 ஃபார்மட் தான் it's taking a lot out of விராட் அண்ட் ரோஹித் சர்மா. அது ஐபிஎல்ன்றது கிடையாது ஜென்ரலாவே. அவங்க அதனாலதான் T20 விட்டாச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த 1 day கப் வேணும்ன்றதுனால they wanted to free up one thing. இப்போ இந்த ஐபிஎல்லே ஒரு ஃபார்மட்டா தான் கன்சிடர் பண்ணணும். இது ஒரு தனியா அதை பார்க்க முடியாது. ஸோ ஐபிஎல் அவங்க விளையாடுறாங்க, அது போக வந்துட்டு 1 day விளையாடுவாங்கன்னும் போது இந்த வேலை பளு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படின்ற ஒரு ரீசன்னாலதான் அவங்க ரிட்டையர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம். அதை பத்தி ஏதாவது தாட்ஸ் இருக்கா இல்ல யூ ஆர் ஹேவிங் எனி ரீசன்ஸ்
எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஸ்திரேலியா டூர் தான் ஒரு செட்பேக்காக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மாவுமே லைக் எஸ் கேப்டனா செகண்ட் மேட்ச் உள்ள வந்து அதுக்கப்புறம் 5th மேட்ச் வெளில உட்காந்து விராட் கோலிக்குமே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த 4 மேட்சஸ்ல வந்து சேம் பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் அண்ட் லைக் எவ்ரி ஒன் ஸ்டார்டட். அதுவும் இல்லாம விராட் கோலியை வந்து அந்த சாம் கோன்ஸ்டாஸோட இன்சிடென்ட் அதை வந்து ரொம்ப விராட் வந்து அந்த ஆஸ்திரேலியன் மீடியா இது பண்ணதா இருக்கட்டும். லைக் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன். லைக் ஐ திங்க் ஹி மைட் ஹவ் தாட் லைக் திஸ் இஸ் தி எண்ட் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். நான் ஆஷும் பாதியில் ரிட்டையர் ஆனாரு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் மேபி அவருக்கு இது பண்ணிருக்கலாம். ஐ திங்க் இது ரைட் டைமான்னு கேட்டா ஐ பிலீவ் எஸ். திங்க் இட்ஸ் ஏன்னா இதுக்கப்புறம் அவரை கேட்சப் பண்ணி அடிக்கணும். அது என்னன்னா ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம்னா ஒரு ரஞ்சி டிராஃபி போயிட்டு அவ்வளோ ஒரு க்ரௌடு படையப்பா படத்துல ரஜினிக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ்ல காட்டுற மாதிரி ஒரு க்ரௌடை வந்து டெல்லியில போயிட்டு அவ்வளோ க்ரௌடு எல்லாம் பார்க்கவே வந்து அப்படி இருந்துச்சு. அப்பெல்லாம் ரஞ்சி டிராஃபி ஆடி இது பண்ணும் போது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ரொம்ப டபுள் ஸ்விங்கு மாதிரிதான் இருக்கு எனக்கு. இது மாதிரியும் நடக்குது, இந்த மாதிரியும் நடக்குது. ரீசன் வந்து ஐ திங்க் யா he might have thought like this is the end. and இதை பத்தி நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். விராட் கோலியோட பயோல வந்து கார்பே டியம் அப்படின்னு போட்டிருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லைக் when his daughter was born he changed it like proud husband and father அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமே திங்ஸ் மைட் ஹவ் சேஞ்ச் அண்ட் லைக் இட்ஸ் மேன் திங்ன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். கட்டத்துக்கு மேல கடந்துதான் போகணும் போல. அதான் வாழ்க்கை. அதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. ரீசன் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஹரி ப்ரோ சொன்னது வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட், ஆஸ்திரேலியன் மேட்ச்ல போய் இப்போ பிஜிடி தோற்றதா இருக்கும். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் அஹெட் முன்னாடி போய் நியூசிலாந்து சீரீஸ் ஹோம்ல வந்து தோத்தது. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹார்ட் பிரேக் யூ கேன். ஏன்னா ஹோம்ல தோப்போன்றதே ஒரு பாயிண்ட் மேல நம்ம மறந்துட்டோம். கன்சிடரிங் விராட் பில்ட் அ லெகசி தட் 11 consecutive series wins, home series wins, I guess. அப்படி ஜெயிச்சுட்டு வந்தது ஹோம்ல தோக்க முடியும். ஏன்னா எந்த டீம் விளையாண்டாலும் ஹோம்ல தோத்துடலான்ற அளவுக்கு ஜெயிச்சிடலான்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணிட்டு நியூசிலாந்து தட் இஸ் வித்தவுட் தியர் 2 predominant players, மெயின் பிளேயர்ஸா இருக்கட்டும், வில்லியம்சன் இல்ல, அப்படி இருந்தும் தேவர் லாஸ்ட் ஒயிட் வாஷ் ஆயிட்டாங்க. தட் couldn't have been went easy for the senior players considering their contributionமே பெருசா இல்ல. ரோஹித்தா இருக்கட்டும் சரி, ரோஹித் கான்ட்ரிபியூட்டட் ஃபர்ஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் they were not able to replicate in terms of performance. விராட்டா இருக்கட்டும் சரி, அதே வந்து இப்போ ஆஸ்திரேலியால போய் if the fortunes again turned கம்ப்ளீட்டா டர்ன் ஆயிருந்தா மேபி he could have had the confidence இருக்கட்டும். பேட்டிங் பிச்ல அடுத்ததுக்கு அப்புறம் he was not able to replicate the standard he has set. அவர் செட் பண்ண ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ண முடியாத ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கு. அதுவும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சச்சின் played until this age, லக்ஷ்மன் played until this age, but why விராட் retired at 36 நினைக்க சொல்லும் போது earlier stagesல it was not the case. ஏன்னா franchise cricketலாம் அப்போ வந்து not, it was just in the evolving phase. இப்போ வந்து அது அக்ஷய் ப்ரோ earlier சொன்ன மாதிரி 2 months of competitive cricket. End of the day it is a competitive cricket. You can say playing for country, yeah, whatever, but the amount of stress ஒரு game involvement அந்த 2 months எடுக்கிறது வந்து it is very tiring. கன்சிடரிங் த ஏஜ் ஃபேக்டருமே ஒரு பெரிய இது. அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ ஏர்லியரா சொன்ன மாதிரி இஸ் இட் த ரைட் டைம் வந்து ஐ ஸ்டில் ஃபீல் இட் இஸ் நாட் த ஸ்மூத் டிரான்சிஷனா இருக்கும். ஏன்னா ஏர்லியரா அப்போ வந்து சச்சின் வந்து இப்போ டிராவிடோ லக்ஷ்மணோ ரிட்டையர் ஆகும்போது தே ஹேட் சச்சின் இந்த ஸ்பாட். சச்சின் ரிட்டையர் ஆகும்போது விராட் கோலி வாஸ் ஆல்ரெடி 2 years அந்த ஒரு இதுல இருப்பாரு. விராட் கோலி வாஸ் ஸ்டில் க்ரூமிங் அண்ட் தோனி வாஸ் த சீனியர் பிளேயர். ஸோ த டிரான்சிஷன் வாஸ் நாட் டிஃபால்ட். அந்த ரோலுக்கு ஒரு பெரிய டிரான்சிஷன் இருந்துச்சு, அந்த ரோலை ஃபில் பண்றது. இப்போ டீமே ஒரு சீனியரே இல்லாத ஒரு டீமா இந்தியன் கிரிக்கெட் டீம் இல்ல. கன்சிடரிங் ஒரு லாஸ்ட் இயரா ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் ரிட்டையர்டு, அஸ்வின் ரிட்டையர்டு, விராட் ரிட்டையர்டு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் பிக் சீனியர் வந்து கேஎல் ராகுலா தான் பார்க்க முடியுது. நோ ஆஃபென்ஸ் டு கேஎல் ராகுல், ஜடேஜா ஓகே. பட் வந்து ஆன் அண்ட் ஆஃபா வந்து ஒரு 2 பேர் இருக்கும்போது ஒரு ஸ்குவாடை வந்து பில்ட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் சைக்கிள்ல டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் கிரிக்கெட் வரவே கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டிரான்சிஷன் won't be that smoothன்னு ஐ ஃபீல் பர்சனலி. அண்ட் இஸ் இட் அ ரைட் டைம்? அதுவும் இல்லாம எப்பயுமே வந்து வி ஆல்வேஸ் நம்ம கிளப் ஹவுஸ்லயும் நிறைய பேசும்போது ஹோம்ல தான் வந்து ஒரு டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் சரிதான். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு அவே சீரிஸ். இப்போ நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து ஹோம்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஐ ஸ்டில் ஃபீல் விராட் டிட் அ குட் ஜாப். ஓகே, ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஹோம்ல வந்து ஒரு டீமா ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹோம் கரெக்டா இருக்கும். பட் எடுத்தோடனே ஒரு அவே சீரிஸ் கன்சிடரிங் போலியரா சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பிளாட் ட்ராக் ஓகே,
பட் இங்கிலாந்துல வந்து ஃபிளாட் ட்ராக் வந்து அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் வந்து இட் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு யங் டீம் போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏர்லியர் இந்த கெரியரே குத்து வாங்கிட்டாங்கன்னா the confidence that team, ஏன்னா considering it is youngsters and they don't have any senior to say it is fine, and கம்பீர் அண்ட் கோக் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ரைட் டைமா இல்லையான்றத வந்து ஒரு டிஃபைன் பண்றது இங்கிலாந்து சீரிஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். how they are going to, if they win, that will redefine a legacy. பட் தோத்துட்டு அந்த தோத்துட்டா அதுக்கப்புறம் எப்படி இந்த யங்ஸ்டர் வந்து மறுபடியும் ஃபைட் பண்றாங்க? ஏன்னா விராட் கோலி வந்து நாட் எவ்ரி யங்ஸ்டர் கேன் பி லைக் விராட் கோலி. விராட் கோலி வந்து எப்பெல்லாம் ப்ரெஷர் புட் ஆன் பண்றாங்களோ he thrives for that situation, but we can't expect every youngster to do that. இப்போ அந்த டீம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு பாக்குறது எனக்குமே கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் இஸ் இட் ரைட் டைம் கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நோன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் தாரிக் சொன்ன மாதிரி தான் டிரான்சிஷன் ஒரு மெயினான ஒரு கன்சர்னா நான் பார்ப்பேன். என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் கேனன் பால் ஈவெண்ட் தான். லைக் நியூசிலாந்து சீரீஸ் வந்து நியூசிலாந்து சீரீஸ் வந்து லைக் ஒரு as a ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாகவுமே இருக்கட்டும், ஒரு இந்தியன் ஃபேன்ஸாகவே இருக்கட்டும், நெவர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் அ ஹோம் கேம். பார்டர் கவாஸ்கர் வாஸ் 50-50, பட் ஈவன் தோ நியூசிலாந்து கேம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா வில் ஹேவ் அப்பர் ஹேண்ட். இட் வுட் ஹேவ் பீன் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சினாரியோவா மாறி இருக்கும். அந்த எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர் எப்படி சொல்றது, ஒரு கேனன் பால் ஈவெண்டா மாட்டினது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து சீரீஸ் ஒரு லாஸ். இட் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர் on Rohit Sharma as well as Virat Kohli. So it's always it's never it's like Rohit Sharma versus Virat Kohli. It's always Rohit Sharma and Virat Kohli ன்ற மாதிரி தான் போகும். So and இன்னொரு விஷயம் என்னன்னா, if இந்த டீம் வந்து ஒரு ஃபைனல் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ WTC ஃபைனல் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் இந்த சிச்சுவேஷன் வந்திருக்குமான்னு கேட்டா it wouldn't have come. And even though நிறைய பேர் சொல்றாங்க பார்டர் கவாஸ்கர் கேமுக்கு அப்புறமே வந்து they have decided to retire அப்படின்றது வந்து I won't take it. I don't think they will retire. அப்படி இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மா wouldn't have given a proper statement of like I'm not going away from this format அப்படின்னு சொல்லிட்டு he wouldn't have gone training with Abhishek Nair with a red ball, particularly red ball, and then மும்பைல போயிட்டு ஒரு கேம் ஆடினதா இருக்கட்டும். And BCCI insisted Virat Kohli like போய் ஆடுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன இருக்குன்னு நான் தான் யோசிப்பேன். ஏன்னா because they are 100% sure they're out of the tournament. It's because அந்த அடுத்த சைக்கிளுக்கு they have planned அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் they went. அப்படின்போது அவங்க மைண்ட்ல வந்து ரிட்டையர்மெண்ட்ன்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஒரு 80% to 90% ரிட்டையர்மெண்ட் தாட் இருந்திருக்காது. பட் when Abhishek Nair was out of the team India's prospect ன்னு வரும்போது that made question that they are thinking something new. Like அது வந்து இந்தியன் ஃபைனல் போகாததே வந்து I take BCCI has like எப்படி சொல்றது, அவங்களோட ஒரு இதுக்கு வந்து அசிங்கமா I feel it. That is why அபிஷேக் நாயரோட இவன் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சுமே அபிஷேக் நாயர் வந்து தோத்தாங்கன்னா அந்த டெஸ்ட் ஃபைனல் போய் ஆடலன்றதே அபிஷேக் நாயருக்கு புகழாரம் கூட்டினாங்க. ஆமா, 2-3 பேட்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அந்த மாதிரி அபிஷேக் நாயர் சில ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு, அதனாலதான் ஐ வொர்க்ட் ஆன் மை பேட்டிங். சோ அப்படி ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரைட் இருந்துமே சக்சஸ் இந்தியன் கிரிக்கெட் பார்த்துமே ஸ்டில் அந்த WTC ஃபைனல் போகாது வந்து ஒரு BCCIக்கு வந்து ஒரு பிளாக் மார்க்கா தெரிஞ்சதுனால அபிஷேக் நாயர் வந்து சிஸ்டம்ல இருந்து தூக்கிருக்காங்க. ஸோ ஒரு அபிஷேக் நாயருக்கு இப்படி ஒரு சிஸ்டம் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் தேர் வில் பி அ டாக் நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து BCCI have been planning something. அந்த சிஸ்டம்ல வந்து ஐ ஃபீல் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி எப்படி ரோல் பிளே பண்ணுவாங்கன்ற ஒரு பாயிண்டா இருந்திருக்கும். அண்ட் ஐ பிலீவ் அபிஷேக் நாயர் இஸ் கோயிங் ஆஃப். ரோஹித் சர்மா மைட் ஹேவ் அ செகண்ட் தாட், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அக்ஷய் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் சைக்கிள் நம்மளால வந்து பண்ண முடியுமா. அண்ட் அஃப்கோர்ஸ் அதே இல்லாம he's pretty much sure he's going to play a 50 over World Cup because of the trophyன்றது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு he has to choose anything oneன்ற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ரோஹித் சர்மா is out of the picture now. அபிஷேக் நாயர் out, ரோஹித் சர்மா out of the picture என்னும்போது it's Kohli. Of course BCCI wanted Kohli. இப்போ நம்ம டிரான்சிஷன் பேஸ் தாரிக் சொன்ன மாதிரியுமே ரோஹித்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ராகுல் வாஸ் ஆல்ரெடி தேர் இன் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அது வந்து ஒரு ஈஸி ஷூஸ் டு ஃபில் இன் தான். பட் கோலி வந்து ஐ டோன்ட் திங்க் BCCI would have expected him to retire. அப்படி இருக்கும்போது கோலியோட ரிட்டையர்மெண்ட் ஐ ஃபீல் எனக்கு பர்சனலா எனக்கு தோன்றது என்னன்னா இஃப் ரோஹித் சர்மா ஹாஸ் கான் அவுட் ஆஃப் த பிக்சர்னா கம்ப்ளீட்லி இட் வில் பி கோலி தான். கோலிக்குமே வந்து ஐ வில் பி ஏபிள் டு டேக் எவ்ரிதிங் அண்ட் கோ ஃபார் அ கம்ப்ளீட் சர்க்கிளா, நீங்க சைக்கிள் ஃபுல்லாவே என்னால வர முடியுமான்றது கோலிக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் திங்கா இருந்திருக்கும். லைக் யோசிக்கிற ஒரு பாயிண்டா இருந்திருக்கும். will I be able to do it for one whole year and there is no Rohit Sharma in and Kohli is the senior person and will he be able to do it?
கிரிட்டிக்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்திருக்கலாம். மேபி இட்ஸ் நாட் த ஓல்ட் விராட் கோலி ஃபார் ஹிம், as Hari said. அதான் ஹரி அட்ரஸ் It's not the same விராட் கோலி. பாயிண்ட் அதுதான். So he would have thought it. மொத்தமா வந்து அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அக்ஷய் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் சைக்கிள். அதுதான் ஒரு பாயிண்டா இருந்திருக்கும். அதை யோசிச்சு தான் they would have gone it. And of course BCCI is very sure of doing something clear. அவங்களுக்கு வந்து more than winning they have to go to final ன்றது வந்து they are pretty much keen on it. அதுதான் ஐ ஃபீல் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம். நியூசிலாந்தோட தோத்த ஒரு கேனன் பால் ஈவெண்ட் தான் வந்து இப்படி வந்து இங்க நின்று இருக்குன்றதுதான் வந்து பாயிண்ட். ஆக்சுவலி என்ன பொறுத்தவரை இது ரைட் டைமே கிடையாது. இது விராட் கோலியோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இவ்வளவு நேரம் பாராட்டு விழா நடத்துனதெல்லாம் ஓகே தான். என்ன தலைவன் நடுவாத்துல விட்டுட்டு போயிட்ட, 36 வயசு அதெல்லாமே தாண்டி கையில ஆள் இல்ல. நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா, நான் வந்துட்டு ஐ பிலீவ் ஆன் டேக்கிங் 20 wickets. யூ நீட் டு ஹேவ் 5 bowlers, மினிமம் 4.5 bowlers. அதுக்குன்னு நம்ம 108 ரன்லயே எல்லா வாட்டியும் அவுட் ஆன அது நம்ம ப்ரெஷர் போடணும்னா நம்மள்ட்ட 250 இருக்கணும். விராட் ரோஹித் இருக்கும்போதே 250 வரல. இப்ப ரோஹித்தும் கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, டிரான்சிஷன் ஆன ஆஸ்திரேலியா வந்து 2018 இந்தியா அடி வாங்கும் போது ஹோம்ல பேட்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ். ஸ்மித் இல்ல, ஒரு பேட்டர் கிடையாது. வார்னர் 2 பேட்டர் கிடையாது. டாப் ஆர்டர் இதே கதை தான். ரோஹித் விராட் இல்ல, அங்க வந்து ஸ்மித் வார்னர்ல என்ன நடந்ததுன்றதான் இப்போ கதை. இது என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ஐ மீன் அதான் I don't know it's a right time. Actually, it's not a right time. Are we going to miss Virat Kohli? Absolutely yes. But usually இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே. அதனால அவங்களையும் நம்ம வந்து பெருசா ஒரு நெகட்டிவான ஒரு இதுல வந்து விட முடியாது. நாங்க வந்து எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். விராட் கோலி எடுத்து அவர் சைட்ல இருந்து பார்த்தா கரெக்ட், பிசிசிஐ சைட்ல இருந்து பார்த்தா விராட் கோலிக்கு நீ ஏதாவது பண்ணி நீ ஃபேர்வெல் பண்ணிருக்கணும்ல. ஆனானப்பட்ட பிளேயருக்கு ரோஹித் சர்மாக்கும் சரி விராட்டுக்கும் சரி ரோஹித்தை விட்டு தள்ளு. விராட்டுக்கு பண்ணமா பண்ணக்கூடாதா டெஸ்ட் மேட்சுக்கு ஃபேர்வெல்? டெஸ்ட் மேட்ச்ல பண்ணாதான் ஃபேர்வெல்ங்கிறேன் நானு. மத்த எதுல பண்ணாலும் ஃபேர்வெல் கிடையாது. விராட்டுக்கும் அந்த 100th டெஸ்டுக்கு ஒரு ஃபேம் கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த டெஸ்ட் ரிட்டையர்மென்ட் சச்சினுக்கு எப்படி? அஸ்வின் வந்து உடனே வெளில வந்துட்டாரா? நீ அவர்கிட்ட இப்போ கேட்டா அதுவே he was decided மாதிரி. ஆனா ஒரு விராட் வந்து அப்படி கிடையாது. அவன் 100 ஆடி பிளான்ஸ் வச்சு அதெல்லாம் போகும்போது ஃபோர்ஸ் பண்றதுக்கு என்ன விளையாடுறது. இப்போ ஸ்பெகுலேஷனை கன்சிடர் பண்ணி பெருசா பேச மாட்டோம். பட் எனிவே விராட் கோலி வாஸ் நாட் ரெடி டு பிளே. ஐ மீன் தென் யூ வில் லீவ் இட் லைக் தட். அந்த மாதிரி என்ன இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் போட்டு டக்குன்னு கடந்து போனதுன்றது இது ஓகேவா? இதுக்கப்புறம் எவன் டெஸ்ட் மேட்ச் எடுத்து எவன் விளையாடுவான்? நடக்காது ஒண்ணு. அது உங்களுக்கு லக்கு. நீங்க தானே நடத்துறீங்க ஐபிஎல். இனிமேல் அதை வச்சு ஓட்டிடுவ நீ. உனக்கு என்ன? ஐ மீன் தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். BCCI will have that in their mind. அவன் டெஸ்ட் மேட்ச் கெரியர்ல அவன் இனிமேல் 4000 ரன் ரோஹித் சர்மா அடிக்கிற ரன் எவனாச்சும் தொட்டான்னா பாத்துக்கலாம். அது தொட முடியாது. 4000 ரன் அடிக்கிற மாதிரி மேட்ச்ல ஆட முடியுமா? அப்ப விராட் கோலி அடிக்கிற மாதிரி ஆளை விட்டா அப்புறம் எப்படி? இதுல பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் எல்லாரும் போடுற போஸ்டோல் அவங்களோட ஓவரால் அட்மைரேஷனே டெஸ்ட் கிரிக்கெட்டை நீங்க எந்த அளவுக்கு நீங்க எடுத்து நீங்க கொண்டு போனீங்கன்னும் போது இப்படிலாம் பண்ணா டெஸ்ட் கிரிக்கெட் அவனுங்க எடுத்து கொண்டு போற மாதிரி நினைப்பானுங்களா அப்படின்றதான் பாயிண்ட். And you have asked him to play. He has not played. But I mean, what to do with the younger coaching setup? Transition விடுங்க. கோச்சே இப்பதான் டிரான்சிஷன் ஆகுறாங்க அப்படின்னும் போது இட்ஸ் நாட் அட் ஆல் ரைட் டைம். பட் விராட் கோலி should have got a farewell and everybody should have been. I mean, அது டெல்லியா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல எங்க இருந்தாலும் வந்துட்டு படையப்பான்னு சொன்ன மாதிரி கூட்டம் கூட தான் செய்யும். I mean, for us, I mean, people like most of us in India, ஒரு லாஸ்ட் லெஜெண்ட். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஏரா இதோட முடியுது. இதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்டார்ஸ். they cannot be சூப்பர் ஸ்டார்ஸ். ஃபேன்ஸ் டு ஃபேன்ஸ் சண்டை இருக்காது இனிமேல். எவ்ரிபடி ஃபீல்ஸ் இஃப் சுப்மன் கில் இஸ் நாட் தேர், ஓகே, அவன் விளையாடல, அவ்வளவுதான். சுப்மன் கில் ஃபேன்ஸ் கிளப் இல்ல. ஐ மீன் the overall era is getting changed. So we are going to miss விராட் கோலி. அப்சல்யூட்லி அந்த ஒரு டவுட்டும் கிடையாது. and it's not the right time. and இது வந்து எங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மாதிரியான ஒரு வீடியோ. இதை தாண்டி வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரிச்சை பத்தி, இந்த ஆஸ்ட்ரிச்சோட வழி என்ன அப்படின்றத வந்துட்டு எபிசோட் 2ல ஸ்டாட்ஸை பேசிக்கா எடுத்து அந்த மேட்ச் எஃபெக்ட்ன்ற ஃபேக்டமே வச்சு விராட் கோலியோட இம்பாக்ட் இந்தியன் கிரிக்கெட்ல ஆன் பார் அவர் ஆடின அந்த 120+ கேம், இஃப் ஐம் நாட் ராங், அதுல எவ்வளவு இருக்குன்றத அடுத்த வீடியோல பாருங்க. அதுவரையும் யூ ஜஸ்ட் புட் இன் யோர் கமெண்ட்ஸ். எந்த மாதிரி விராட் கோலி உங்களோட ஃபேவரட் நாக்ஸ் என்ன, நீங்க விராட் கோலியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணது என்னன்ற உங்க எமோஷனலோட நோட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு போடுங்க. பிகாஸ் he is going to be one of the last superstar from
வேர்ல்ட் கிரிக்கெட், நாட் ஃப்ரம் இந்தியன் கிரிக்கெட். இனிமேல் செலிப்ரேட் பண்றதுக்கு ஆள் கம்மி. ஸோ யூ ஜஸ்ட் புட் யுவர் எமோஷன்ஸ், புட் இன் யுவர் மெமரிஸ் அண்ட் இஸ் ஃபேவரட் நாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் யார் இவரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, கில் உவர்த்தா இல்லை வந்து சாய் சுவர்த்தா, இதெல்லாமே நீங்க போடுங்க. Until the next video, signing off from Vita Cricket team. Bye bye from Akshay, Safi, Aryan, Tariq.